இப்போ சிலுவையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சிலுவையை குறித்து பார்க்கணுன்னா பாடுகள் கஷ்டம் அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிப்போம்? சிலுவை இயேசு கிறிஸ்துப்பட்ட பாடுகள் அங்கேருந்து ஆரம்பிப்போம். ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து ரத்தம் அங்கே சிந்தப்படலை. சிந்தப்பட்ட இடம் கெத்செமனே. ரத்தம் வேர்வையின் பெருந்துளிகள் ரத்தமாய் விழுந்தது. ஆனால் முதலாம் ஆதாம் எல்லாத்தையும் இழந்து போனார். கடைசி ஆதாம் எல்லாத்தையும் சரி பண்ணார். அவர் ஏன் வந்தானா, மரணம் அவரை ஆண்டு கொள்ள முடியவில்லை, மரணத்தால் பிடிக்க முடியல. அதே மாதிரி தான் கிறிஸ்துடைய பிறப்பும் இயற்கைக்கு அப்பாற்பட்டு. அதனால தான் ஏன் ரத்தத்தையோ உங்கள் ரத்தத்தையோ உங்கள் பிள்ளைகளுக்காகவோ யாருக்கோ நம்மளால சிந்த முடியாது. ஏன்னா பாவம் ஆண்டு கொண்டு இருக்கிற ஒரு மனுஷனை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வேதம் சில அவருடைய வார்த்தையின்படி செய்ய கவனமாக இருந்து அந்த வார்த்தையை காதில் கேட்டு வார்த்தை எங்கே மீறப்பட்டதோ அங்கே மரணம் பிரவேசித்தது. ஆதாம் எப்பொழுது அந்த கனியை சாப்பிட ஆரம்பிச்சானோ மரணம் தன் செயல்பாட்டை தொடங்கி. இந்த வேதத்தை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா ரொம்ப டேஞ்சர் கிறிஸ்தவ வாழ்க்கையில். என்னுடைய தொடக்கம் சிலுவையிலிருந்து தான் தொடங்குகிறது. அவர்களுக்கு 2 உடன்படிக்கை, எனக்கு ஒரே உடன்படிக்கை, அது கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கை. ஆதாம் விழுந்த இடத்துல தூக்கும்படி கிறிஸ்து சிலுவையில மரித்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆதாம் எங்க விழுந்தானோ அந்த இடத்துல கிறிஸ்து நம்மளை நிறுத்திட்டான்னு நம்ம சொல்றோம். கல்வாரி அன்பை நினைக்கும் பொழுது கண்கள் கலங்கிடுது. இங்கிட்ட ஒரு தேசத்திற்கு இங்கிட்ட ஒரு தேசத்துக்கு தொங்கிட்டு இருக்கான். அவனும் அடிக்கப்பட்டு தான் தொங்குறான். ஆனா இவருடைய ரத்தம் மாத்திரம் என்னுடைய பாவத்தை கழுவ முடியும். பாவம் மாத்திரம் இல்லை, நித்திய வாழ்க்கைக்குள்ள எடுத்து போகக்கூடிய ஒரு ரத்தமா இந்த ரத்தம் மாற்றப்பட்டிருக்கு. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பாஸ்டருக்கும் இந்த சபைக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்கிறேன். புனித வெள்ளி இல்லை, பொதுவாக இது துக்க நாளா சந்தோஷமான நாளா? இதுதான் கேள்வி. பொதுவாக நம்மளை பார்த்து மற்ற மதத்தினர் கேட்கக்கூடிய கேள்வி. உங்களுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்லணுமா, என்ன சொல்லணும் அப்படின்னு. பொதுவாக என்னுடைய வாழ்க்கையில் சில பேர் கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை. இது நீங்கள் கொண்டாடுவீங்களா இல்லை என்ன பண்ணுவீங்க, துக்கமாக இருப்பீங்களா அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு 40 நாள் உபவாசம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கிறிஸ்தவத்தில் ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா, அதனால் எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி இது. நான் ஒரு 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 ஹைக்கூ கவிதை ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி படித்ததுலேருந்து நான் சொல்கிறேன். அன்பை போதிக்கும் மதம், கையில் ஆயுதம் ஏந்திய கடவுள் அப்படின்வாங்க. ஸோ நம்மளுடைய தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. நான் அந்த பைபிளை நான் எடுத்து இவ்வளோ வருஷம் நாங்கள் நடந்து வரப்போ எனக்கு ஒரு விஷயம் நான் பார்க்குறப்ப ஆச்சரியப்படுறது என்னென்னா, இந்த மற்ற ஏன்னா நான் எங்கள் அம்மா ஹிந்து பேக்ரவுண்ட். ஸோ அந்த பின்னணியிலேருந்து பார்த்தீங்கன்னா பரிசுத்தத்தை குறித்து பேசக்கூடிய ஒரே ஒரு மதம் இந்த பைபிள் மாத்திரம்தான். நீதியான ஒரு வாழ்க்கை பேசக்கூடிய மதம் கிடையாது. நிறைய பேர் பேசுகிறாங்க, ஆனால் தேவனே பரிசுத்தமாய் வாழ்ந்தார் என்று காமிக்கக்கூடிய ஒரு புத்தகம் இந்த வேத புத்தகம் தான். ஸோ நான் அதில் ரொம்ப பிரியப்படுறேன் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு. ஏன்னா மற்ற எதுலேயுமே இவ்வளவு தைரியமாக நம்ம இதை சொல்ல முடியாது. இன்னொன்று இந்த மேனேஜ்மெண்ட் கிளாஸஸ்லாம் எடுக்கிறப்ப எங்களுக்கு இப்படியா சொல்லுவாங்க, இது இப்படி ஒருத்தனை எப்படி நம்ம அட்டாக் பண்ணணும், அவனை எப்படி அவன்கிட்ட வேலை வாங்கினதான் சொல்லுவாங்க. சொல்கிறப்ப அவங்க எடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, மகாபாரதம், ராமாயணம் இந்த மாதிரி கதைகள்லாம் எடுத்து எங்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ நான் ஒரு நாள் எனக்கு ஃபஸ்ட்டு அதை பற்றி அதிகம் தெரியாது. அவங்க சொல்ல எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. என் பைபிளை வச்சு அப்படி நான் சொல்ல முடியாது யாருக்கும். அடுத்தவன் எப்படி அமிக்கி அவனை எப்படி ஒன்றுமலாமாக்கி அவன்கிட்ட எப்படி ஒரு வேலையை வாங்குற அந்த பைபிளை வச்சு சொல்ல முடியாது. பைபிள் ரொம்ப வேறு விதமாக பேசுகிறது. அன்பை, தேவனுடைய அன்பை இந்த பைபிள் நீங்கள் திறந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த கிறிஸ்மஸை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ கொண்டாடுறீங்களோ அதை விட அதிகமாக கொண்டாட வேண்டிய ஒரு 2 பண்டிகை இருக்குது. அது ஒன்று இந்த புனித வெள்ளி, அதுக்கப்புறம் உயிர்த்தெழுந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை. நான் ஈஸ்டர்ன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தலை, உயிர்த்தெழுந்த அந்த நாள் நான் சொல்கிறேன். நான் அந்த வார்த்தையை தயவுசு உயிர்த்தெழுந்த நாள்னே சொல்லுங்கள். ஏன்னா கிறிஸ்து உயிரோடு எழும்பவில்லை என்றால் நம்மளுடைய நம்பிக்கை வீண். ஒரு மெய்ப்பனானவன் பலி கொடுக்க ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு வரான். ஆடை வெட்டிட்டான். ஆண்டுடைய பிரமாணத்துடைய ஆடை வெட்டிட்டான். ரத்தம்லாம் சிந்தப்பட்டாச்சு. சிந்தப்பட்டதோடு அந்த ரத்தம் போட்டுட்டு அவன் போயிட்டான். அந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு உள்ளே போய் அந்த மகாபரிச ஸ்தலத்தில் அந்த ரத்தம் தெளிக்கப்படலைன்னா இந்த சிந்தப்பட்ட ரத்தத்துடைய மதிப்பு என்ன? வீண். ஸோ வேதத்தின்படி இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மரித்தார், சிலுவையில் அடித்து நொறுக்கப்பட்டு மரித்து போகிறாரு. அதோடு முடிஞ்சிருந்துச்சுன்னா இந்த ரத்தம் சிந்தப்படுறதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. ஆசாரியன் அதை எடுத்துகிட்டு மகாபரிச ஸ்தலத்தில் போய் அந்த ரத்தத்தை தெளிக்கணும். தெளித்தா தான் அந்த ரத்தம் பாவத்துக்குரிய பரிகாரமாக உள்ளே போகும். ஸோ அதை செய்த நாள் தான் உயிர்த்தெழுந்த நாள் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த நாள் இதோட ரொம்ப முக்கியமான நாள். இன்றைக்கி நம்ம பேசுகிறத விட அன்றைக்கி ரொம்ப பேச வேண்டியிருக்கும். ஏன்னா அது மிக மிக முக்கியமான. ஏன்னா
இன்றைக்கி ஒரு பஸ்க ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்து மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு ஒரு ஆசாரியனாய், பிரதான ஆசாரியனாய் அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பரலோகத்தில் போய் தேவன்கிட்ட வந்து அதை தெளித்தார். ஸோ இந்த 2 நாளும் மிக முக்கியமான நாள், நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு நாள் அது. ஏன்னா இதுக்கு தான் கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஆனால் கிறிஸ்தவம் நான் இந்த பரிசுத்தத்தை சொன்னால நான் அங்கேருந்து இந்த செய்தியை நான் கடத்திட்டு போகணும்னு நினைக்கிறேன். நான் 2 பகுதியாக எடுக்க போகிறேன். முதல் பகுதியை வந்து ஒரு கேள்விகள் எனக்கு இருந்தது இந்த செய்தியை நான் தியானிக்கும் பொழுது. அந்த கேள்வியை நீங்கள் யாரும் கேட்டிருக்க மாட்டீங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ரட்சிக்கப்படுறப்ப அந்த கேள்வியை நான் கேட்கல. 1000 பேர் செத்துருக்காங்க, 1,00,000 பேர் செத்துருக்காங்க சிலுவையில். இவர் மாத்திரம் எப்படி வந்து எனக்கு ரட்சிப்பை கொடுப்பார்? இந்த கேள்வி என்னைக்காக கேட்டு பார்த்துருக்கீங்களா? யோசித்து பார்த்துருக்கீங்களா அந்த கேள்வியை? எகிப்தியர் நாகரிகம் இருந்த காலத்தில் வந்து சிலுவை இருக்குது. அன்றையிலிருந்து ரோம சாம்ராஜ்யம் வர்ற வரைய பல பேரை சிலுவையில் அறிந்து கொண்டிருக்கிறாங்க. அலெக்சாண்டர் நிறைய பேரை கொண்டிருக்கிறாப்புல அவங்க காலத்தில். மேதிய பெர்சியா சாம்ராஜ்யத்தில் அகாஸ்வேர், இதெல்லாம் நம்ம கோரேஸ்லாம், இவங்க காலத்தில் நிறைய பேரை கொண்டிருக்கிறாங்க சிலுவையில். ஆனால் இந்த ஒருத்தருடைய சிலுவையில் சிந்தின ரத்தம் மாத்திரம் என்னுடைய மீட்பின் திட்டத்தை, என்னை தேவனோடு சேர்க்கும் ஒரு திட்டத்தில் எப்படி வந்து மதிப்புமிக்கதாய் மாறியது. இந்த கேள்விக்கு தான் நான் பதில் தேட ஆரம்பித்தேன் இந்த செய்தியை பாஸ்ட் எனக்கு கொடுத்தப்ப. ஏன்னா எனக்கு அந்த கேள்வி வந்து எனக்கு இவ்வளோ வருஷம் நான் கேட்காத ஒரு கேள்வி என் வாழ்க்கையில். இத்தனை பேர் செத்துருக்குறாங்க, இவங்க ரத்தம்லாம் வேல்யூ கிடையாதா? இவரோட ரத்தம் தான் வேல்யூவா? இந்த ரத்தத்துக்கு என்ன அப்படி ஒரு என்ன மதிப்பு இருக்குது? எப்படி இந்த ரத்தம் இவ்வளோ மதிப்பு மிக்கதாக மாறினது? ஏன்னா இங்கிட்ட ஒருத்தன் செத்துருக்கான், இங்கிட்ட ஒருத்தன் செத்துக்கு தொங்கிட்டு இருக்கான், அவனும் அடிக்கப்பட்டு தான் தொங்குறான். ஆனால் இவருடைய ரத்தம் மாத்திரம் எப்படி வந்து என்னுடைய பாவத்தை கழுவ முடியும்? பாவம் மாத்திரம் இல்லை, நித்திய வாழ்க்கைக்குள்ளாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ரத்தமாக இந்த ரத்தம் மாற்றப்பட்டு இருக்கிறது. ஒரு பாட்டு பண்ணல, தெளிக்கப்பட்ட ரத்தம்னு. அந்த தெளிக்கப்பட்ட ரத்தம்னா அந்த ரத்தத்தை எடுத்து எங்கெல்லாம் இப்படி தெளிக்கிறாங்களோ அதெல்லாம் பரிசுத்தமாயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம மேலே தெளிக்கப்பட்ட ரத்தத்தை நீங்கள் வந்து சேர்ந்தீர்களேன்னு சொல்லி எபிரேயர் சொல்லுவார். ஸோ இந்த ரத்தம் தெளிக்கப்பட்டு நம்ம மேலே வந்துருச்சு. இந்த ரத்தத்துக்கு எப்படி இப்படி ஒரு வல்லமை வந்தது? இந்த ரத்தம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அந்த கேள்விக்குரிய பதில் தான் நான் ஆரம்பிக்க நினைக்கிறேன். அதுக்கு முன்பாக கூட நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் வந்து கம்யூனியன் எடுப்போம். ராப்போஜனம் அரல் திருப்பந்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எத்தனை பேர் வந்து அந்த திருப்பந்தி எடுக்கிற பொழுது தேவன் எனக்காய் சிலுவையிலே மரித்த குறித்து உண்மையிலேயே தியானம் பண்ணியிருக்கீங்க? அதை நினைவு ஊரோடு எடுக்கிறீங்க. ஓகே, நன்றி. ஒரு பாட்டு பாடினோம், கல்வாரி அன்பை நினைக்கும் பொழுது கண்கள் கலங்கிடுது. நம்ம என்றைக்காவது அப்படி யோசிச்சுருக்கோம்மா? அவர் என்ன பாடுபட்டான்னு இன்றைக்கி நம்ம யோசித்து பார்த்துருக்கோம்மா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கிறிஸ்தவத்தில் நம்ம மிஸ் பண்ணுற விஷயம். ஏன்னா அதை யோசித்திருந்தோமானால் இன்றைய உலகை தலைகளாய் நம்ம மாட்டியிருப்போம். ஏன்னால் பரிசுத்தம்ன்றது கிறிஸ்தவத்தில் கேள்விக்குறியாக இருக்குது. பரிசுத்தம் என்னென்னு கிறிஸ்தவர்களுக்கு தெரியல. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சிலுவையில் கிறிஸ்தவ மாதிரி சார் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோம், நான் பரலோகத்துக்கு போயிடும் நம்ம நினைக்கிறோம். ஒரு கேள்வி நான் இப்படி வைக்கிறேன், நான் ஆதாம் எங்கே விழுந்தானோ அந்த இடத்துல கிறிஸ்து நம்மளை நிறுத்திட்டான்னு நம்ம சொல்கிறோம். நம்புகிறோம் எல்லாருமே. இந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் அங்கே வந்துட்டோம். திருப்பி ஆதாம் விழுந்த நிலைமைக்கே நம்ம போயிட்டு இருக்கிறோமா? இல்லை தேவன் ஆதாமை எந்த நோக்கத்தில் உருவாக்குனாரோ அந்த இடத்துலேருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? ஏன்னா தேவனுடைய எதிர்பார்ப்பு அங்கே தான் இருக்குது. இந்த கேள்வியை தான் இந்த நல்ல நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா நான் வந்து ஏற்றுக்கொண்டேங்க, ரத்தம் இருக்குங்க, எப்போனாலும் போயிட்டு வரலாங்க, அப்படி வேதம் சொல்லலை. ஆதாம் விழுந்த இடத்துல தூக்கும்படி கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்று வேதம் சொல்கிறது. தூக்கி நிறுத்தின பிறகு ஆதாம் எதை செய்து விழுந்தானோ அதே விஷயத்தை திரும்ப திரும்ப நாம் செய்து கொண்டு இருப்போமானால் இந்த ரத்தத்துடைய மேன்மையை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். இந்த காலை வேளையில் ஏன்னா சிலுவையை குறித்து இயேசு பேசின 7 வார்த்தை, அது என்ன பலாபலனை கொடுத்து எல்லாம் சரி, நான் காலங்காலமாக நம்ம கேட்குறோம். ஆனால் ஒரு கேள்வி, இப்படின்றதுக்குள்ளே நம்ம வாழ்க்கை போயிடும், நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோமா? இந்த ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், ரத்தத்துக்குள்ளாய் நடக்கிறேன், எல்லாம் நம்புகிறேன். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த ரத்தமும் தேவன் இதை செய்து முடித்ததுடைய நோக்கமும் என் வாழ்க்கை நிறைவேறி கொண்டு இருக்கிறதா? இந்த ஒரு கேள்விக்கு நம்ம பதில் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் லூக்கா 22:15, லூக்கா 22:15 இயேசு கிறிஸ்து கடைசியாக அந்த சீஷர்கள் பேசும் பொழுது அவர் சொன்ன இந்த வார்த்தை, உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் வாங்கி இதை உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யம் வரும் அளவும் நான் திராட்சை பழரசத்தை பானம் பண்ணுவது என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜன பண்ணின பின்பு அவர் அந்தப்படைய பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆக்கிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. இப்போ இதை தான் இயேசு கிறிஸ்து கடைசியாக பண்ணார்னு போட்டிருக்கு. இங்கே ஒரு வார்த்தை சொல்லுது, என்னை நினைவுறும்படி செய்யுங்க அப்படின்றாரு. அப்போ ஒவ்வொரு அந்த இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லும் அந்த நாள் வரைய எகிப்தில் தேவன் எப்படி அவர்களை வெளியே எடுத்து வந்தாரோ
அதை நினைவு கூர்ந்தே இந்த ஜனங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தேவன் ஒரு புதிய விஷயத்த சொல்கிறாரு. எகிப்துலேருந்து நீங்கள் வெளியே வர்றப்போ தேவன் வந்து ஒரு பஸ்கா பலியை கொடுத்தாரு. அந்த பலியை வந்து நீங்கள் எப்படி செய்யணும்னு சொன்னார். அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, நான் ஒரு காலத்தில் எகிப்தில் அடிமையாக இருந்தேன், நான் வெளியே வந்துட்டேன், இதுதான் காரணம்னு அதை நினைவு கூர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லி நீங்கள் ஒவ்வொரு வருஷந்தோறும் இதை நீங்கள் ஆசரிக்கணும் அன்றைக்கி சொன்ன ஒரு நித்திய கட்டளையை தேவன் லைட்டாக மாற்றுறாரு. இப்போ என்ன சொல்கிறாரு, என்ன நினைவு கூறுங்கன்றாரு. அங்கே வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணாங்க. நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் நினைவு கூறுங்களோ இதை நீங்கள் செய்யலான்னாரு. அபாத்திரமான போஜனம் பண்ணக்கூடாது அப்படின்னா கர்த்தரை குறித்த ஒரு நினைவு கூறுதலும், அவர் எனக்காயப்பட்ட பாடுகளும், அவர் ஏன் அதை பட்டார், நான் எப்படி இருக்கணுன்ற அந்த நினைவு கூறுதல் எனக்கு ரொம்ப முக்கியம். அதை எடுக்கிறப்ப எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு வந்து எடுக்க முடியாது. இதில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும். அங்கே நினைவு கூறுறப்ப இப்படி நடந்துச்சு, ஒரு பஸ்கா நாங்கள் அடிமையாக இருந்தோம், வெளியே வந்துட்டோம், தேவன் வெளியே கொண்டு வந்துடுற, அதை மாத்திரம் அங்கே நினைவு கூறலை. வீட்டு வாசலில் போய் 2 நிலைக்காலத்தையும் ரத்தத்தை தெளித்து மேலேயும் தெளித்து உள்ளுக்குள்ளே தீவிரமாக காலில் பாதரசம் அடித்து தீவிரமாக அவங்க அந்த பஸ்கா பலியை அவங்க புசிக்கணும். இவங்க உள்ளே அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப வெளியே ஒரு சங்காரத்துவன் கடந்து வராப்புல. அவர் என்ன பண்ணுறாரு, எந்த வீட்டிலலாம் ரத்தம் இருக்கோ அந்த ரத்தத்தை பார்த்து கடந்து போகிறார். இவர்கள் வேறு ஒன்றுக்கு ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறாங்க. இது நடந்து முடிகிறப்போ அந்த ஊரை விட்டு வெளியே போகணும். ஸோ ஒரு தூதன் சங்காரத்தன் கடந்து போகிறான், அவன்கிட்டருந்து ரத்தம் என்னை பாதுகாக்கிறது. அதே மாதிரி அந்த இடத்துல இனிமேல் நான் இருக்க போகிறது கிடையாது, நான் வேற ஒரு இடத்துக்கு நோக்கி கடந்து போகிறேன். நான் என்னுடைய பரலோக பிரயாணத்தில் நான் கடந்து போகக்கூடிய இடத்துல இது ஒரு விளையாட்டை ஒரு சடங்காச்சாரமாக நம்ம பண்ணலை. அவர்கள் வேணால் சடங்காச்சாரம் பண்ணலாம் வருஷம், ஆனால் நீங்கள் நானும் சடங்காச்சாரமாக பண்ணும்படி அழைக்கப்படவே இல்லை. இந்த ரத்தத்துக்கு ஒரு மேன்மை இருக்குது. இது வந்து ரொம்ப சாதாரண ரத்தம் கிடையாது. நான் ரொம்ப புரிஞ்சுக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா நம்ம ரத்தம் நினைக்கிறப்ப வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ஏதோ ஒரு பலி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி தேவன் ஒரு லேவியாரம் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஃபுல்லாக இதுக்கு இந்த பலி இந்த பலி இந்த பலி இந்த பலின்னு பலியெல்லாம் சொல்லி ரத்தம் சிந்தரை பற்றி பேசுகிறார். அதோடைய அர்த்தம் என்ன ஆக்சுவலாக என்னென்னா, மனுஷன் எப்படியாவது அவட்ட வந்துடணும்னு விரும்புகிறாரு. நீ தப்பு பண்ணிட்டியா பரவாயில்ல, இதுக்கு ஒரு பலி இருக்குது, இந்த பலியை செலுத்திட்டு வா என்கிட்ட. அந்த ரிலேஷன்ஷிப் உறவு இருக்குது பாருங்களேன், அதுக்கு தான் ரத்தத்தை அங்கே பேசிக்கிட்டே இருக்குது இந்த வேதம். அதாவது நீ தப்பு பண்ணிட்ட போய் தொலை அப்படின்னு தேவன் விடலை. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கூப்பிட்றதுக்கு ஏதாவது அவன் என்னட்ட வர்றதுக்கு வழி இருக்கான்றதை தேவன் எனக்கு சொல்லி வச்சுருக்காரு. அதான் லேவியில் நான் பார்க்குறேன். நான் அப்போ ஒரு பலி சிந்தப்படும் பொழுது, ரத்தம் சிந்தப்படும் பொழுது அந்த ரத்தம் என்னை தேவனிடத்தில் சேர்க்கிறது. இது வந்து பழைய ஏற்பாட்டு முறையில். நீங்கள் அந்த பைபிளில் கேஜேவியில் நீங்கள் இப்போ கூட கூகுளில் அடித்து பாருங்கள், வீட்டில் போய் ரத்தம்னு வந்த எல்லா இடத்துலையும், இந்த பலின்னு வந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே பாவத்துக்கு பரிகாரமாக இருக்குது. கிட்டத்தட்ட 447 வசனங்கள் இருக்குது இந்த பாவத்தை குறித்து. அதற்கு ஈக்குவலாக 447 ரத்தம்ன்ற வசனமும் வரும். பைபிளில் வந்து அந்த ஒரிஜினலாக எழுதுகிறப்ப, ஹீப்ரூவில் எழுதுகிறப்ப அந்த முறைமையெல்லாம் சிலது ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பாவத்துக்கு ஈக்குவலாக ரத்தம் சிந்தப்பட்டதாக காமிச்சிடும் அந்த பைபிள். நீங்கள் கூகுள் பண்ணி பிளட் அண்ட் சின் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். கரெக்டாக நம்பர் ஆஃப் வேர்சஸ் வந்து 447 வேர்சஸ் இருக்கும். ஸோ பைபிள் வந்து ரொம்ப தெளிவாக பேசும். பாவம் இருக்கிற எல்லா இடத்துலையும் ரத்தம் இருக்கும். ரத்தம் இல்லாமல் நீங்கள் பாவத்தை மேற்கொள்ளவே முடியாது. இதில் தேவன் லேவி 17:11 இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறார், மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. இதை ஒருவர் இப்படியா சொன்னார், ஒரு ஸ்காலர் சொன்னார். இது வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றின ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னார். ஏன் அதை சொன்னார்னா, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டிருக்கிறேன்றார். தேவன் பின்னாடி வந்து செய்ய போகிறதுக்காக சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனமாக சொல்கிறார். ஸோ ரத்தம்ன்றது வந்து ரத்தத்தினால் எல்லாம் சுத்திகரிக்கப்படும், ரத்தம் பரிசுத்தத்தை உண்டாக்கும், ரத்தம் மன்னிப்பை உண்டாக்கும் என்று புதிய ஏற்பாடு முழுவதும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் போய் என் பிள்ளைய தப்பு பண்ணால் ரத்தம் சிந்த முடியுமா? இந்த ரத்தத்தை தேவன் ஏற்றுக்கொள்வாரா? ஏன்னா இந்த கேள்வி தான் நமக்கு, இந்த கேள்வி தான் எனக்கு முதல் வந்த கேள்வி. ஏன் ரத்தம் ஏற்றுக்கப்பட முடியாது, ஏன் கிறிஸ்துடைய ரத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும்? இந்த 2 கேள்விக்கு தான் எனக்கு பதில் வேணும். ஃபஸ்ட்டு ஆதியாகமம் 9:6 தயவுசெய்து வசனத்தை எடுத்து பாருங்கள். ஆதியாகமம் 9:6 மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனால் சிந்தப்பட கிடவுது. மனுஷனுடைய ரத்தத்தை ஒருத்தனை கொலை பண்ணிட்டான், அரல்ஸ் அவனை அடிச்சுட்டான், அவன் ரத்தம் சிந்தபடி அவனை குற்றுயிரும் கொலையுரமாக விட்டுட்டானா, எவன் கொண்டானா அவன் ரத்தம் சிந்தப்படன்னு போட்டிருக்கு. அவனுக்கு பரிகாரமாக இல்லை, அவன் செஞ்சதுக்கு பதிலுக்கு செய்யணும் பண்ணுறான் பைபிள் சொல்லியிருக்கு இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்கிறப்ப. அப்போ பரிகார ரத்தம்னா என்னென்னா, அதுவரை ஆடு இவங்க ரத்தத்தை தான் பேசுகிறவங்களே, ஒரு மனுஷனுடைய ரத்தத்தை வேதம் பேசவே இல்லை. ஏன்னா என் கேள்வி எங்கே வருதுன்னா, ஒரு கிறிஸ்துக்குள்ளே நான் இருக்கிறேன், நான் வந்து நரபலி அதெல்லாம் நம்புறதில்லை, ஆனால் கிறிஸ்து எனக்காக மரித்தான்னு சொல்கிறப்ப எனக்கு கேள்விகள் நிறையா வருதே அப்படின்ற ஒரு கேள்விக்கு நான் வந்தேன் நான். ஏன்னா இந்த ரத்தத்துடைய மேன்மையை நான் புரிந்து கொள்ளும் பொழுது
இவ்வளோ விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு எனக்கு தெரியுது. வேதம் சொல்லுது ரத்தத்தை வந்து உயிர் இருக்குது, அந்த ரத்தத்தை ஒருத்தன் சிந்திட்டானா அதுக்கு பதிலாக ஒரு ரத்தம் சிந்தப்படணும். அவன் செஞ்சதுக்கு அதாவது பனிஷ்மெண்ட்டாக தான் அந்த ரத்தம் சிந்தப்படுறதுல பரிகாரமாக சிந்தப்பட சொல்லலை. அந்த இடத்துல எங்கேயுமே பைபிள் நீங்கள் பார்க்க முடியாது பரிகாரமாக ஒரு மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்படவே கிடையாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏன் அதை செய்ய முடியாதுன்னா, ஆதாம் தேவனுடைய கட்டளை விட்டு மீறும் பொழுது அவன் பாவத்துக்குள்ளாய் வந்தனால இந்த ரத்தமும் சேர்ந்து பாவகரைப்பட்டதாக இருக்கிறது. ஸோ நான் என் ரத்தத்தை சிந்தி என் பிள்ளைங்களையே யாரையும் நான் மீட்க முடியாது. யாரையும் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி மீட்கவே முடியாது. அடிப்படையில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் ஏதோ கஷ்டப்படுறேன், நீ ஒன்றுமே இல்லை, உங்களுக்காக சிலுவையில் கிறிஸ்து செய்த அந்த ஒரு செயலுடைய பார்க்கும் பொழுது நீங்கள் செய்கிறது பாவத்தோடு வாழ்ந்த வாழ்க்கையிலேருந்து செய்யக்கூடிய எதுவுமே பலாபலனை கொடுக்காது. ஏன்னா வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, ஆதாம் பாவம் செய்தான். இன்னொரு கூட வார்த்தை இப்படி எடுத்துக்கிறேன், ஆபேல் நீதிமான் ஒத்துக்குவீங்களா நீங்கள்லாம்? ஆபேல் தான் முதல் சிந்தப்பட்ட ரத்தம். அவன் ரத்தம் கூட யாரையும் மீட்க முடியாது. அப்படி அது நீதிமானுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்குமானால், அந்த ரத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமானால் கிறிஸ்து வர வேண்டிய அவசியமே இருக்காது. அதுவும் சிந்தப்பட்ட ரத்தம் தான். அவன் தேவனுக்குள்ளாய் சரியாக இருந்தான், அவனை நீதிமான் என்று வேதம் சொல்லுது. அவனுடைய ரத்தத்தை ஒருத்தன் அடித்து கொள்கிறான், அந்த ரத்தம் சிந்தப்படுகிறது. அப்படியே அந்த ரத்தம் சிந்தப்பட்டாச்சுங்க, அப்போ கிறிஸ்து அவசியம்னு வேதம் சொல்லலை. அவன் பரிசுத்தவானாக இருந்தாலும் நீதிமானாக இருந்தாலும் அவன் ரத்தம் சிந்தப்பட்டால் கூட தேவன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை பரிகாரமாய். ஸோ எனக்கு ஒரு பரிகாரம் அவசியம். தேவ சமூகத்துக்குள்ளாய் நான் போவதற்கு நான் இன்றைக்கி வரேன், ஒரு மாதம் கம்யூனியன் எடுத்துட்டேன், ஒரு மாதம் நல்லா ஊரெல்லாம் சுற்றிட்டு ஃபுல்லாக கரெக்டட் மைண்டில் வந்து நிற்கிறேன். அன்றைக்கி வந்து கம்யூனியன் எடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் தயவுசெய்து சிந்திச்சு பாருங்கள். என்ன பண்ணுவோம்? ஒரு ஒப்பு கொடுப்போம். சில பேர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு சடங்காச்சாரம் வாங்கி குடிச்சிட்டு வாயில் போட்டு போயிடுவோம். ஒரு சிலர் சின்சியராக ஒப்பு கொடுப்போம். அடுத்த நொடியிலேருந்து திருப்பி பிரயாசப்படுவோம், இந்த ரவுண்டு நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்ட்டு. ஒரு சிலர் அதை முயற்சி பண்ணுறதும் கிடையாது. இந்த முயற்சி பண்ண ஆட்களை குறித்து நான் பேசலை, ஆனால் முயற்சி பண்ண ஆட்களை குறித்து நான் ஒன்று சொல்கிறேன். நான் இந்த ரத்தம் அதற்காக தான் சிந்தப்பட்டது. நீங்கள் விழுந்து போகும் பொழுது தூக்கி விடுறதுக்கு இந்த ரத்தம் அவைலபிள் ஆகும். அந்த ரத்தம் எதுக்கு இருக்குது தெரியுமா? நான் தேவ சமூகத்துக்குள்ளாய் நுழைவதற்கு எனக்கு உதவி செய்கிறது. என் பாவத்தை அது பார்க்கல. நான் மனம் திரும்பி வந்து ஆண்டவரே நீ மன்னிங்கன்னு சொல்கிறப்ப, உம்முடைய ரத்தத்தினால் வரேன்னு சொல்கிறப்ப என்னுடைய பாவங்கள் கழுவப்படுது. நான் பின்னாடி காமிக்கிறேன். நான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த ரத்தம் எனக்கு செய்த பலாபலனை. ஏன்னா நான் இப்படி தான் வாழ போகிறேன், இது ஒரு சடங்காச்சாரம் நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், அவருடைய ரத்தத்தை பூசித்து அதில் பானம் பண்ணலும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். அவர் வரும் நாளிலே நீங்கள் எடுக்கப்பட போவதற்கு அடையாளமாக தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் ஒவ்வொரு இடத்துல சொல்கிறப்பையும் கிறிஸ்துவ பற்றி பேசுகிறப்பையும் ஒன்று தெரிஞ்சுக்க. நான் அடுத்த ஒரு வசனம் காமிப்பேன். கிறிஸ்துவ பற்றி பேசுகிறப்ப நான் அந்த வசனம் சொல்கிறேனே, அந்த வசனத்தை பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அதாவது இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்து வராரு. யோசிச்சு பாருங்கள், யோவானுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் எத்தனை வருஷம் வித்தியாசம்? வயசில் 6 மாதம் இருக்குமா? 6 மாதம். 2 பேரும் சொந்தக்காரங்க வேறு. இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டக்குட்டின்னு சொல்கிறார். அடுத்த வசனம் சொல்லுவோம், நான் வாசிக்கிறேன் பின்னாடி காமிக்கிறேன். சொல்லுவோம், இவர் தான் அவர்னு எனக்கு தெரியாது இவ்வளோ நாளா அப்படின்னு இருக்கும். அங்கே ஒரு ஹிண்ட் இருக்கும். கூடவே சுற்றி இருக்கிறாரு. 6 மாதம் டிஃப்ரென்ஸில் 2 பேரும் ஒன்றா விளையாண்டு ஒன்றா தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு தெரியல இவர் தான் வந்து தேவனுடைய குமாரனாக பலியாக போகிறாருன்னு. அப்போ தேவன் எவ்வளோ அற்புதமாக இந்த பூமியில் சில காரியங்களை கொண்டு ரத்தம்ன்றதுக்கு தேவன் எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்காங்க. அந்த பைபிளை திறந்து பார்க்குறப்ப எனக்கு சிலுவைக்கு முன்னாடி ஆச்சரியமான நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் எங்கே இருக்குன்னா, இதெல்லாம் எனக்கு செட் ஆக போகுது, எனக்கு அது பொருந்த போகிறது. கிறிஸ்து வாழ்ந்த விதம்ன்றது வந்து சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து மாதிரி என்ன இப்படி சொல்லுவாங்க. அதாவது ஆதாம் வாழ்ந்த வாழ்க்கை கூட வேறங்க, ஆனால் இயேசு கிறிஸ்து மாதிரி வாழ முடியாதுங்க அப்படின்வாங்க. தயவுசெய்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆதாம் வாழ்ந்த வாழ்க்கையை வந்து தவறு. இயேசு கிறிஸ்து மாதிரி வாழ்கிறதுக்கு தான் ஆதாமே ஆண்டவர் வச்சார். மக்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆதாம் மாதிரி கூட பிரச்சனை இல்லைங்க, அது வந்து இயற்கையாக வந்துடுதுங்க, இவர் மாதிரி வாழ ரொம்ப கஷ்டங்கன்றாங்க. இவர் மாதிரி வாழும்படி தான் ஆதாமே உண்டாக்கப்பட்டான். ஆதாம் விழுந்தனால தான் கிறிஸ்து வந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்தார். ஸோ நம்ம ரிவர்ஸில் போய் பார்க்கக்கூடாது, இது ஈஸியாக இருக்குது, அப்படி கிடையாது. இந்த வாழ்க்கையை வாழும்படி, இந்த வாழ்க்கையில் அதுக்கு வர்றதுக்கு தான் கீழே கடந்த என்னை தூக்கி இங்கே நிறுத்தியிருக்கிறார். இப்போ இங்கேருந்து நடந்து போகிறப்ப கிறிஸ்துவ போல் இந்த பூமியில் வாழும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதில் கொஞ்சம் சிதறப்ப, நான் மிஸ் ஆகிறப்ப தான் இந்த ரத்தம் எனக்கு உதவி செய்ய போகுது. நான் என்ன பண்ணுறேன், ரத்தம் இருக்குது, நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலான்ற ஒரு வாழ்க்கைக்கு அந்த மனநிலைக்கு வந்துட்டேன். தயவுசெய்து சொல்லுங்கள், பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறப்ப ஆடுன்னு சொன்னோன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்குது, கர்த்தருக்காய் வேறு பிரிக்கப்பட்டது அப்படின்னா அது தலையில் பரிசுத்தம் எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஏன் தலையிலையும் பரிசுத்தம் எழுதியிருக்காரு. ஒரு இப்படியே சொன்னார் என்கிட்ட, மோசே வந்து அவர் பாதரட்சியை கலட்டிட்டு உள்ளவா அப்படின்னாரு. அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் வந்து பலி செலுத்துகிற எல்லா பாத்திரங்கள் அதெல்லாம் உடச்சி தூக்கி போட சொல்லியிருப்பாங்க. அது எங்கேயுமே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ விஷயம் என்னென்னா, இந்த பரிசுத்தம் வந்து கடத்தப்படுது. இப்போ என்னைய ஒருத்தன் வந்து
பேசுகிறான், என்னை தொடுறானா, தேவனோடு கூட உறவுகள் இருக்கிற என்னால் அந்த பரிசுத்தத்தை அவனுக்கு கொடுக்க முடியும். சிம்பிள் எக்ஸாம்பிள், இயேசு கிறிஸ்து வந்து கூட்டத்தின் மத்தியில் நடந்து போகிறாரு. ஒரு அம்மா வந்து பெரும்பாடுள்ள ஸ்திரீ வராங்க. அந்த அம்மா பெரும்பாடுள்ள ஸ்திரீயாக இருந்தால் இயேசு கிறிஸ்து தொடவே கூடாது. அக்கார்டிங் டு த லா, லேவி பிரகாரம் தொடக்கூடாது. அவங்க ஒதுக்கப்படாமல் இருக்குன்னு வேதம் சொல்லுது. இந்த அம்மா வந்து இயேசு கிறிஸ்து தொட்டுருச்சு. தொட்டோன்னு என்னாச்சு? இயேசு கிறிஸ்து தீட்டுப்படலை, இவரிடத்திலிருந்து ஒன்று அங்கே போனது. இதுதான் உங்களாலையும் எங்களாலையும் செய்ய முடியும்னு வேதம் சொல்லுது. இதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த வாழ்க்கைக்குள்ளாக தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கைக்கு வர்றதுக்கு தான் அந்த ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டது. இந்த ரத்தத்துக்குள்ளே நாம் பிரவேசித்து இந்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு இந்த தெளிக்கப்பட்ட ரத்தத்துக்குள்ளாய் நடந்து போகும் பொழுது நீங்களான பரிசுத்தவானாய் நாம் நடந்து போகிறோம்னா இந்த பரிசுத்தம் நம்ம மூலமாய் மற்றவர்களுக்கு கடத்தப்பட வேண்டும். கல்யாணம் பண்ணுறாங்க, அந்த ஒரு வசனம் பவுல் சொல்கிறாரு, மனைவி வந்து தன் புருஷனை ஆதாயப்படுத்திக் கொள்ளாள் அப்படின்றாரு. ஏன்? பிரிஞ்சு போ, நீ கல்யாணம், நீ விசுவாசியில் பிரிஞ்சு போன்னு இந்த வேதம் சொல்லலை. பெரியவரை பற்றி வேதம் பேசாமல் இவள்னால் அவன் ரட்சிக்கப்படுவான்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவள்கிட்ட இருக்கிற அந்த பரிசுத்தமும் இந்த அபிஷேகமும் அவனை பாதிக்கும். அப்படி தான் வேதம் சொல்லுது. ஸோ இதுதான் கிறிஸ்துக்குள்ளாய் நமக்குள்ளாக இருக்கிற அழைப்பு. வேதம் சொல்லுது, ஆதாம் வந்து பாவத்திலே இருந்தனால அந்த பாவத்தோடைய ரத்தத்தோடு அவன் வந்து எதையுமே செய்ய முடியாது. அவனுக்கு ஒரு மீட்பு தேவைப்பட்டது. இன்னொரு இடத்துல சங்கீதம் இப்படியா சொல்லுது, சங்கீதம் 49 6-9. அதில் பார்த்தீங்கன்னா 6வது வசனம் வாசிக்கிறேன். தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தில் ஆவது அவனை மீட்டுக்கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்மாவை பாதாள வல்லடிக்கு விடுவிக்கிறவன் யார்? அவர்கள் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. காசை கொடுத்து நீங்கள் வந்து மீட்பை சம்பாதிக்க முடியாது. அப்படி தான் வேதம் சொல்லுது. எவ்விதத்தினாலும் அவனை மீட்டுக்கொள்வது இந்த மீட்டும் பொருளை வந்து தேவனுக்கு யாராலையும் கொடுக்க முடியாது. அதனால தான் மனுஷன் வந்து என்னென்னமோ செஞ்சு பார்க்குறான், எதையோ கொடுத்து பார்க்குறான். ஆனால் தேவன்றது அதை அவனால் வாங்க முடியாது. மனுஷனுடைய ரத்தத்தில் இருக்க ஒரு பிரச்சனை என்னென்னா, இதை வேதம் வந்து சொல்லுது. மத்தேயு 23:35 இப்படியா சொல்லுது, நீதிமானாகிய மத்தேயு 23:35 ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியில் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பழி எல்லாம் போட்டிருக்கு. அந்த வசனம் அப்படி தான் இருக்குது. பூமியில் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பழி. மனுஷனுடைய ரத்தம் பலி கேட்கிறது, தேவனுடைய ரத்தம் பரிகாரமாய் சிந்தப்பட்டது. ரெண்டுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆபேலுடைய ரத்தம் என்ன பண்ணுது? பூமியிலேருந்து கூப்பிடுது தேவனை. அது எங்கே இருக்குது? ஆதிகாமம் 4:9 இருக்குது. அவன் சகோதரன் ரத்தம் பூமியிலேருந்து கூப்பிடுதுப்பான்றார் தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை அவன் கொண்டுட்டான், என்ன செய்ய போகிறீங்க? இந்த ரத்தம் கேட்குது. ஒரு ரத்தம், அவனை கொன்றாதீங்க, அவன் இன்னும் இருக்கணும், அவனுக்காய் நான் பரிந்து பேசக்கூடிய ரத்தமாய் ஒரு ரத்தம் சிந்தப்படுகிறது. அந்த ரத்தம் தான் சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம். இந்த ரத்தத்துக்கு இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன். மனுஷனாய் பிறந்த ஒவ்வொருத்தனுடைய ரத்தமும் சிந்தப்படும் பொழுது அவன் ஏன் சிந்தப்பட்டான், இதுக்கு என்ன பரிகாரம், அந்த சாபம் அவன் வீட்டுக்கு வருமானு யோசிக்குது இந்த ரத்தம். அந்த ரத்தம் சொல்லுது, இல்லை அவனை இப்போதைக்கு விட்டுறாங்கன்ட்டு. நான் ஒரு விஷயம் சொல்கிறேனே, நம்ம அந்த வாட்ஸ்அப்லலாம் ஒரு ரெகுலராக இப்பெல்லாம் நிறைய பேர் போடுறாங்க இந்த மாதிரிலாம், நீ எந்த இடத்தில் விழுந்து போனாயோ அந்த இடத்துல தேவன் உன்னை உயர்த்துவார். அது கூட ஓகே, எனக்கு நான் அதில் ஒன்றும் நாங்கள் மாற்றுக்கிறது இல்லை. இன்னொன்று போகிறாங்க, உனக்கு எவன் தீமை தான் அவனை தேவன் உண்டுலன்னு பண்ணிடுவார். ஒன்றும் பண்ண மாட்டார், ஒன்றுமே பண்ண மாட்டார். ஏன்னா இந்த ரத்தம் அவனுக்காயும் சிந்தப்பட்டிருக்கு. இது பரிந்து பேசி கொண்டு இருக்கும். இந்த பூமியிலேருந்து ஒரு மனுஷன் கடந்து போகிற வரைய உங்களுக்கு 1000 தீமை பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி மக்களெல்லாம் தேவனை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்க. அவர் எனக்கு மாத்திரம்தான், அவன் எனக்கு அவன் பண்ணிட்டான், அவர் உண்டுலன்னு பண்ணிடுவான். ஒன்றுமே பண்ண மாட்டார். ஏன்னா நான் தெளிவாக தெரிஞ்சுங்க, ஏன்னா நம்ம சத்துருக்களே ஸ்நேகின்னு சொன்ன தேவன் எனக்கு ஒருத்தன் பண்ணிட்டானே அவனை கொன்றுவார்னு நம்ம நம்பணும்னு வச்சிங்களேன், நீங்கள் இந்த பைபிளை தூக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதை தான் உலகத்தில் இருக்க பொதுவான எல்லா மதங்களும் சொல்லுது. தேவனுக்கு எதிராக வந்தால் நீயே கொன்றுன்னு கூட ஒரு மதம் சொல்லுது. இந்த பைபிள் அப்படி சொல்லலை. இந்த பைபிள் சொல்கிற விதமே வேறு. எனக்கு ஒருத்தன் எதிராக வந்துட்டான் அப்படின்னா அவனை தேவன் பார்த்துக்குள்ளா நீங்கள் நம்பினீங்க. நான் சொல்கிறேன், தேவன் பார்த்துட்டு வேணா இருப்பார். ஏன்னா உங்களை அங்கே வச்சிருக்கிறது எதுக்கு? அவனை ரட்சிப்பு நடத்த தான். உங்களுடைய அன்பினால் அவனை நீங்கள் ஆதாயப்படுத்த தான். நம்ம நினச்சிட்டு இருக்கோன்னா அவனை கொன்றுவார், அவனை உண்டுலன்னு பண்ணிடுவார், எனக்கு எதிராக மண்டெல்லாம் காணாமல் போயிடுவான், இப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கோம். சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம், நான் வந்து ஒரு 17 வயசு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு வச்சிங்களேன். இந்த 17 வருஷம் நான் பண்ண தப்புக்கும் பிதாட்ட எப்படி பறிஞ்சு பேசிச்சோ அதே மாதிரி எனக்கு எதிராக ஒருத்தன் ஒரு 50 வயசில் பண்ணான்னு வச்சிங்களேன், அவனுக்கும் அது 50 வருஷமாக பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அவன் ரட்சிக்கப்படுற எப்படி தான் பேசிக்கிட்டு இருக்க போகுது அது. ஏன்னா அவர் உங்களுக்காக மாத்திரம் மறிக்கலை, எனக்காக மாத்திரம் மறிக்கலை, இந்த சர்வலோகத்துக்காக மறித்தனால இந்த ரத்தம் எப்பொழுதும் பேசிக்கொண்டு இருக்கிறது. என்ன பேசுதுன்னா,
ஆண்டவரே மன்னிங்க, அவனுக்காக நான் சிந்தப்பட்டிருக்கேன், அவனுக்காக நான் அடிக்கப்பட்டிருக்கேன், அவனுக்காக நான் அடிக்கப்பட்டிருக்கேன், இப்படி தான் அந்த ரத்தம் பேச போகுது. ஸோ இந்த மனநிலையை கிறிஸ்தவர்கள் வாங்கிக்கணும். இது ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. அந்த வசந்தெல்லாம் பார்க்குறப்ப அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்லாம் வர கொடுத்துறாங்க. இப்போ தேவனை நான் எப்படி உண்டுலன்னு பண்ணிடுவான்றாங்க. உண்டுலலாம் பண்ணவே மாட்டார். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், நான் இன்னொரு விஷயம் சொல்லிகிட்டே போகிறேனே, பழைய ஏற்பாட்டை நான் ஒரு ஒரு நியூ டெஸ்டமெண்ட் ஸ்காலர் ஒரு இந்த சதனேஷன் பைபிள் காலேஜில் ஒரு 5 days கேம்ப் போட்டிருந்தாங்க. அப்போ நான் போயிருந்தேன். அந்த அங்கேருந்து ஒருத்தர் எடுத்தார். அவர் சொன்னதில் ஒரு விஷயம் எனக்கு சுருக்குன்னு இருந்துச்சு, என்னால் ஒத்துக்க முடியாது. மாத்திரம் அவங்க அந்த பழைய ஏற்பாட்டையும் புதிய சேர்த்து ஒரு விஷயம் எடுத்தார். நான் அப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் யூதன் கிடையாது, நான் புறஜாதியினர் ரட்சிக்கப்பட்டவன். நான் பழைய ஏற்பாட்டை படிக்கும் பொழுது ஒவ்வொன்றும் தேவன் எப்படிப்பட்டவர், எப்படி செயல்படுவார் மாத்திரம்தான் பழைய ஏற்பாட்டை படிச்சுட்டே வரேன். ஏன்? தேவனை புரிந்து கொள்வதற்கு. என்னுடைய தொடக்கம் சிலுவையிலிருந்து தான் தொடங்குகிறது. அவர்களுக்கு 2 உடன்படிக்கை, எனக்கு ஒரே உடன்படிக்கை, அது கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கை. நான் பழைய ஏற்பாட்டில் அப்படி இருந்தாங்க, அதனால் அந்த லாவை நான் சேர்த்து பின்பற்றணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான் புறஜாதியினர் ரட்சிக்கப்பட்டு வரேன், கிறிஸ்துவ தான் எனக்கு தெரியும். 2 தரத்தாரையும் சிலுவையிலே ஒன்றாக்கினார். புறஜாதினும் சரி, இஸ்ரவேலனும் சரி, 2 பேரையும் சிலுவையில் ஒன்றாக்கினார். 2 பேருக்கும் இனி லாபம் கிடையாது, இவனுக்கு பாரம்பரியமாக பண்ண எந்த சடங்காச்சாரம் கிடையாது. 2 பேரும் கிறிஸ்துட்டாங்கன்ட்டார். ஸோ நான் அப்படி தான் அதை பார்க்க அன்னிலேருந்து தான் பழக ஆரம்பித்தேன். ஏன்னா அதுவரை நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒன்று அப்படின்ட்டு. நான் பைபிளை படிக்கிற நம்மளும் அப்படி தானே படிக்கும். பைபிளை ஆபிரகாம் நம்ம தாத்தா மாதிரி ஆக்கிடுவோம் கொஞ்சம் நாளில். படிக்க அப்படியே ஆபிரகாம் ஈசாக்கு அப்படின்றோம். நான் சொல்கிறேன், நான் கிறிஸ்துலேருந்து தான் ஆரம்பிக்கிறேன். ஆபிரகாம் யாரும் எனக்கு அவசியமே கிடையாது. இன்னொரு விஷயம், நான் பைபிளை படிக்கிறவனு தெரிஞ்சுங்க, எல்லாம் கிறிஸ்துவை பற்றி பேசினா அப்பா பயங்கரமாக அவர் அன்பு அப்படின்வோம். பிதாவை பற்றி பேசினா பல பேருக்கு ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம்னா கூட பெருசாக அதை பற்றின அறிவே கிடையாது, அதை பற்றி தெரிஞ்சிக்கவே இல்லை. பிதா நம்ம பெரிய கொடுமையானால் மாதிரியும், அவரை தான் அட்டி வெளுக்கிறார் மாதிரியும், கிறிஸ்து நடுவில் பஞ்சாயத்து பண்ணுற மாதிரியுமே விசுவாசத்தை வளர்த்து வச்சுருக்கோம். நான் சொல்கிறேன், பிதா மிகவும் அன்பானவர். இந்த எண்ணங்கள் நிறைய கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்குது. ஏதோ பிதா ரொம்ப கொடுமையானால் அவர் அட்டி வெளுக்கிறாராக்கும், கிறிஸ்து நடுவில் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காராக்கும், புதிய ஏற்பாட்டுக்கு அப்புறம் பிதா மனம் திரும்பின மாதிரியும் இவங்க எண்ணங்கள் ஏதோ இப்படியே விதைச்சி விட்ருக்கோம் நம்ம ஜனங்கள்கிட்ட. நான் சொல்கிறேன், தேவன் ரொம்ப அன்பானவர். நான் சுவிசேஷம் சொல்கிறப்ப நான் ஸ்பெசிஃபிக்காக சிலரை சொல்லுவேன், எங்கள் மக்கள்கிட்டலாம் சொல்கிறப்ப, தயவுசெய்து பிதாவை குறித்து கொஞ்சம் பேசுங்க சுவிசேஷத்தில். கிறிஸ்துனே சொல்கிறீங்களே, பிதா யாருனே உனக்கு தெரியும். 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தன் கேட்குறான், உங்களுக்கு 2 கடவுள் இருக்குது தெரியுமான்றான். ஒருத்தன் கேட்ட நீ அதோட அவுட்டு. இவனுக்கு புரியல, ஏன்னா இவன் நாள் கிறிஸ்துவ தான் கேட்டுக்கிட்டே இருக்கான், பிதாவை பற்றி அவன் கேட்கவே இல்லை. அவன் யோசிக்கிறான். அவன் ஸோ எண்ணங்கள் எப்படி நம்ம விதைச்சி வைக்கிறோன்னா, பிதா மிகவும் அன்பானவர். அவருடைய விருப்பத்தின்படி இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்ப நினைக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவ வாலண்டியாக விரும்பி இறங்கி வர்றாரு. இதுதான் அந்த திட்டத்தில் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இயேசு கிறிஸ்து மரிச்சார், பாடுபட்டார் அப்படின்ற பிதா கடுமையான ஆளுங்க, அவர்கிட்ட கிட்டே போக முடியாது. இந்த ரத்தத்தை போய் தெளிக்கலைன்னா தெரியுமா பிதா கொன்றுவார் நம்மளை. இப்படி தான் நம்ம வச்சுருக்கோம். அவர் தான் இந்த திட்டத்தையே கொடுத்தார். பிதாவுடைய அனுமதி இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. அப்போஸ்தலர் பவுல் சொல்றாப்புல, தேவனால் ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தீர்கள்ன்றார். இயேசு கிறிஸ்து யார் ஒப்பு கொடுத்தா? பிதா ஒப்பு கொடுக்குறார். பிதாவோடைய விருப்பம் அது. இது அதுக்கு இயேசு கிறிஸ்து தானாக இறங்கி வந்தான்னு வேதம் சொல்லுது. ஸோ நம்ம பைபிளை திறந்து படிக்கிறப்ப அந்த பைபிளில் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு தெரியுமா? தேவ சமூகத்துக்கு போகிறப்ப நம்ம ஒரு அன்பு இருக்கும் உள்ளுக்குள்ள. நம்மளை அறியாமல் ஒரு அந்யோன்யம் தேவன் மேலே ஒரு விருப்பம், நம்ம தேவன் இருக்காருப்பா, அந்த எண்ணங்கள் நமக்கு வரணும். அடுத்து ஒரு பரிகாரத்தை பற்றி பேசுகிறப்ப நம்ம சொல்லலாம், ஆபிலுடைய ரத்தம் பழிவாங்க துரிக்கக்கூடிய ரத்தம். இந்த இடத்துல தேவனுக்கு ஒரு ரத்தம் தேவைப்படுது, அது பரிகாரம் குறித்த ரத்தம். இந்த பரிகார ரத்தத்தை சொல்கிறப்ப என்னென்னா, இந்த ஆடு இந்த கோழி இந்த ரத்தத்தெல்லாம் சிந்தப்படுறப்ப இந்த ரத்தம் என்ன பண்ணுதுன்னா, நான் என்னுடைய பாவத்தை தேவன் அதுக்குரிய பனிஷ்மெண்ட்டை, அதுக்குரிய தண்டனையை கொடுக்க விடாதபடி தடுத்து வைத்திருந்தது. அது பாவத்தை மூடி இருக்கு, பாவத்தை எடுக்கலை. என்னை தேவன்கிட்டேருந்து கொஞ்சம் அந்த தேவன் பரிசுத்தை எதிர்பார்க்குறார். பரிசுத்தம்லாம் நான் வந்துட்டேன், எனக்கு மீட்கும்படி ஒரு ரத்தம் சிந்த போட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தை பார்த்து தேவனை விட்டுறாரு, அவ்வளோதான். இந்த பாவம்ன்ற அந்த இடத்துல தான் வெளியவே வரல. அதெல்லாம் பின்னாடி எபிரேயர் சொல்கிறப்ப சொல்கிறார், மனசாட்சியில் பாவம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை ரிமூவ் பண்ணணும்னா வேற ஒரு ரத்தம் வரணும். இதை தான் வேதம் சொல்லுது. பரிசுத்தம்ன்றது வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, பாவம் டோட்டல் அந்த இடத்துல நீக்கப்படுது. என்னுடைய பாவம் கழுவப்படுது, நீக்கப்படுனா கழுவப்படுது. ஸோ இந்த கழுவப்படுறதுக்கு ஒரு ரத்தம் தேவை. அதுக்கு தான் கிறிஸ்து வரான்னு வேதம் சொல்லுகிறது. இதுக்கடுத்து 2 உடன்படிக்கை இருக்குது. பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டில் இருக்க உடன்படிக்கை. நான் பொதுவாக பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை பற்றி அதிகம் நம்ம பேச போகலன்னா, பஸ்கா பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒரு ஆபிப் மாதம் 14ஆம் தேதி ஒரு சில காரியங்கள் ஆரம்பித்தாங்க. அதை வருஷந்தோறும் பண்ணாங்க. அதை நித்திய காலமாக தேவன் பண்ண சொன்னார் நமக்கு தெரியும். ஆனால் புதிய ஏற்பாட்டுடைய இந்த புதிய உடன்படிக்கைன்னு இயேசு கிறிஸ்து சொன்னாரே, என்ன நினைவுறும்படி செய்யுங்கன்னு, அதற்காய் பலியான கிறிஸ்துவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம பார்க்கணும், யோவான் 1:29 இப்படியா சொல்லுகிறது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எல்லாம் பலி செலுத்துகிற இடம் இருக்குது.
நான் ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அதை ஜெகதீஷோட ஆடு பண்ணுவீங்க. ஜெகதீஷ் ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வராருவீங்க. யோவான் சொல்கிறாரு, இது யார்? தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியோட வராரு. எதுக்கு? என்னுடைய பாவத்துக்கு பலியாக கொடுக்க, உலகத்தின் பாவத்திற்கு பலி செலுத்தும்படி ஒரு ஆட்டுக்குட்டி வருது, தேவனுடைய ஆட்டுக்குட்டின்றார். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்திலேருந்து ஒரு ஆடை எடுத்து வருவது போல் அந்த ஆடை எப்படி நீங்கள் அடையாளப்படுத்துவீங்க? இது அவருடைய ஆடு அப்படின்வீங்க. அந்த மாதிரி தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக ஒருத்தர் வரான்னு யோவான் சொல்லுவார். இதை தான் நான் சொன்னேன். நான் 6 மாதம் வித்தியாசத்தில் பிறந்த 2 பேரும் ஒன்றாவே வளர்ந்து விளையாண்டு சுற்றிட்டு இருந்தவங்களுக்கு தெரியல இவர் தான் தேவனுடைய ஆட்டுக்குட்டின்னு. ஆனால் அதை எப்படி யோவான் கண்டுபிடிச்சான்னு சொல்கிறார். யோவான் 1:32-33. யோவான் 1:32-33. பின்பு யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல் வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். இந்த வார்த்தையுடைய மேன்மை என்ன? ஆக்சுவலாக இது ஏன் யோவான் சொல்லணும்? வந்தார், இவர் தான் ஆட்டுக்குட்டினார், ஒரு ப்ராஃபஸி, ஓகே இவர் தான் ஆட்டுக்குட்டி ஆமாம் அப்படின்னு தீர்க்கதரிசனம் கூட நீங்கள் வச்சுருக்கலாம். ஆனால் அவர் ஒரு விஷயம் சேர்த்து சொல்லுவார். தேவன் சொல்கிறப்ப எப்படி? தேவன் சாட்சியாக சொன்னது என்னென்னா, ஆவியானவர் புறாவை போல் வானத்திலேருந்து இறங்கி அவர் மேல் தங்கினதை அவர் பார்த்துட்டாரு. இப்போ சொல்கிறாரு, ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவர் தான் பரிசுத்த ஞானஸ்நானம் கொடுக்க போகிறோன்றார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பழைய ஏற்பாட்டில் அதுவரை ஆவியானவர் யார்ட்டையும் தங்கினதே கிடையாது. நீங்கள் பைபிள் படிச்சா வந்துட்டு தான் போவார். முதல் முறையாக யோவானுக்கு பார்க்குறாரு, ஆவியானவர் ஒரு மனுஷன்ட்ட தங்க போகிறாரு. இது அவரை குறித்து மாத்திரம் சொல்லலைங்க, இது நம்மளை குறிச்சும் சொல்லியிருக்கு. இதுதான் நான் ஆதாம்கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்க வேண்டிய விஷயம். ஆதாம் விழுகலைன்னா அவனுடைய வாழ்க்கையில் இப்படி தான் இருந்திருக்கணும். இயேசு கிறிஸ்து மேல் எப்படி ஆவியானவர் தங்கினாரோ அதே மாதிரி தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது தேவன் நமக்குள்ளாய் தங்கி வாசம் செய்கிறார். இதை தான் ஆண்டவர் சொன்னார், நான் போய் ஒரு தேற்றவரை அனுப்புவேன், அவர் உங்களோட இருந்து நடத்துவார்னார். இந்த தங்குறார் பார்த்தீங்களா, ஆவியானவர் தங்கக்கூடிய அளவுக்கு தகுதியுள்ள இடமாய் நான் மாற்றப்படக்கூடியது இந்த ரத்தத்தினால தான். தயவுசெய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம இந்த கம்யூனியன் வர்றோம், எடுக்கிறோம், குடிக்கிறோம், போகிறோம், சாப்பிட்றோம், திருப்தி பார்த்தீங்க. ஒன்றாந்தேதி ஒரு ரெகுலர் ஒரு சர்ச்சில் என்னை கூப்பிடுவாங்க. அப்போ பிரதர் எப்படியாவது 1ஆந்தேதி அந்த ஃபஸ்ட் வீக் வந்துடுங்க பிரதர்வாங்க. ஃபஸ்ட் வீக் வரவே மாட்டேன் நான். இல்லை நீங்கள் வாங்க, அப்படின்னா தான் மக்கள் நிறையா இருப்பாங்க. நான் மக்கள் நிறையா இருக்கும்போது நான் மெசேஜ் எடுக்க மாட்டேன். நான் இப்போவும் எனக்கு ஒரு பாலிசி வச்சுக்கேன், ஃபஸ்ட் வீக் நான் போகவே மாட்டேன். என்ன ரீசன் தெரியுமா? அன்றைக்கி எல்லோரும் வந்துடுவாங்க சபைக்கு, ஏன்னா கம்யூனியன் இருக்குது. அன்றைக்கி கம்யூனியன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த 3 வாரம் ஆள் அப்ஸ்காண்ட் ஆகிடுவான். அடுத்த வாரம் வந்துடுவான், அடுத்த மாதம் வந்துடுவான் கம்யூனியனுக்கு மாத்திரம் கரெக்டாக. அது ஒரு சடங்காச்சு. நான் சொல்ல நான் அவங்கள்ட்ட தான் சொல்லேன், இதுக்காக வரவங்களுக்குலாம் செய்திடக்கூடாது, அவங்க வந்துட்டு போயிடுவாங்க, அதெல்லாம் சடங்காச்சரமாக பண்ணுறோம், அவங்களுக்கு நமக்கு தேவையில்லை அப்படின்னு. ஏன்னா நீ ரெகுலராக வாங்க சபைக்கு அப்படின்னு. நான் எதுக்கு அதை சொல்கிறேன்னா, இந்த கம்யூனியன்றது நான் என்ன வாழ்கிறேனோ அதற்கு தான் போய் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் நினைவு இருந்தேன்னா நான் ரெகுலராக அங்கே தானே இருந்திருப்பேன். நான் நினைவு கூறதே இல்லை, அன்றைக்கி தானே வரேன். நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு வரேன், முடிச்சுட்டு ஒரு வேலை வச்சுருக்கேன். இன்றைக்கி வீக்கெண்டு, இன்றைக்கி என்னென்ன வேலை பார்க்கலாம் லிஸ்ட்டு வச்சுருக்கேன். கறி சமைக்கிறது, பிரியாணி செய்கிறதெல்லாம் இல்லாமல் அதுக்கு இல்லாமல் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன், இதெல்லாம் போய் பண்ணணும்னு. என்றைக்கே அந்த கம்யூனியன் முடிச்சுட்டு போகிறேன் அன்றைக்கே. ஸோ இப்படிப்பட்ட ஆட்களுக்கு இல்லை அந்த நினைவு கூறுதல்ன்றது. என்னென்னா, கிறிஸ்து எப்படி பூமியில் இருந்த பொழுது பரிசுத்தாவினர் தேவன் வாசம் செய்யக்கூடிய ஆலயமாக இந்த சரீரம் மாற்றப்பட்டு இருக்கிறதோ அப்படி இருந்தார் கிறிஸ்து. அன்றைக்கி அவர்கிட்ட வாசம் பண்ணார். இது புதிய தொடக்கம். இந்த புதிய தொடக்கத்தில் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுறார். இந்த ரத்தத்தினால் வரக்கூடிய மேன்மை அது. இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாய் வாழ்ந்தனால அவர்கிட்ட உட்காந்துட்டார், ஒரு அடையாளத்தை சொல்லிட்டார். ஸோ இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு, இவர் தான் தேவனுடைய ஆட்டுக்குட்டின்னு. இதுக்கு அடுத்து வேதம் சொல்லுகிறது, உலகத் தோன்றுவதற்கு முன்பாய் இவர் முன்குறிக்கப்பட்டார்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 2:7-8 சொல்லுகிறது, உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காய் ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமான ரகசியம்னு சொல்கிறார். யாரை? கிறிஸ்துவோடைய பிறப்பை குறித்து. இந்த பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்கள் என்றார். அப்போ ஒரு மனிதன் பிறந்து அவர் வளர்ந்த மட்டும் இவங்க பார்த்துருக்காங்க, அவருக்குள்ள இருக்க பரிசுத்த உலகத்தார் பார்க்கல. அவர் தேவ ஆட்டுக்குட்டியாய் தேவனால் நிர்ணயிக்கப்பட்டவராய் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்டவராய் இங்கே உட்காந்துருக்கான்னு யாருக்கும் தெரியல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கன்னு சொல்லார். இதே மாதிரி ஒரு வசனம் 1 பேதுரு 1:20 இருக்குது. அது வசனம் இன்னும் அற்புதமாக இருக்குது. உலகத் தோற்றத்துக்கு முன்பே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார், எனக்காக வெளிப்பட்டார். இந்த வசனத்தை நான் படிக்கிறப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 2000 வருஷம் மோசேக்கு அப்புறம் அப்போ வரல,
நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்திருக்காருன்னா எவ்வளோ பெரிய மேன்மேல நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துருக்கணும். ஸோ கடைசி காலங்கள் எனக்காய் வெளிப்பட்டான்றது எனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்காது. அடுத்து வெளிப்படுத்தல் 13 சொல்கிறது, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகம் போட்டிருக்கு. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்டவராக காணப்பட்டிருக்கிறார் அப்படின்னு வேதம் காமிக்குது. அவரை காமிக்கிறப்ப அவருக்கு ஒரு ஜீவ புஸ்தகம் சொல்லுது. இது எல்லாமே வந்து என்னை குறித்து சொல்லுது, என்னுடைய அதாவது ஒரு விசுவாசியை குறித்து சொல்லுது. அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டின்னு வெளிப்படுத்தல் 5:6 சொல்லுது. எப்போ இருந்து? உலக தோற்றம் முதல், ஆரம்பத்தில் இருந்து. ஸோ தேவனை வந்து நான் பார்க்கும் பொழுது தேவனுடைய அநாதி திட்டத்தில் கிறிஸ்து பூமியிலிருந்து மரிப்பது என்பதும் அவர் உயிரோடு எழுப்பப்படுவது என்பதும் இந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதும் தேவனுடைய திட்டமாக இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், மோசே ரத்தத்தை எடுத்துகிட்டு போய் பூமியில் இருக்கிற ஒரு கூடாரத்தில் தெளிச்சாப்புல. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே தெளிக்கலை, இந்த ரத்தத்தை பரலோகத்தில் போய் தெளிக்கிறாப்புல. பரலோகத்தில் ஏன் தெளிக்கணுன்ற கேள்வியை நம்ம கேட்டு பார்க்கணும். நான் அதை உங்கள் மெசேஜ் எங்கேயும் கவர் பண்ண மாட்டேன், தயவுசெய்து கேட்டு பாருங்க. நான் இயேசு கிறிஸ்து தெளிச்சதுனால நமக்கு வந்த பலம் நான் சொல்லுவேன் நான். ஆனால் ஏன் அங்கே தெளிக்கணும், அந்த கேள்விக்கு ஒரு பதில் இருக்குது. அதை தயவுசெய்து நீங்கள் சிந்திச்சு பாருங்க. ஏன்னா நம்ம பைபிளை கொஞ்சம் படிக்கணும். ஏன்னா பைபிள் வந்து ரொம்ப ஆழமான சில சத்தியங்கள் இந்த இடத்துல பேசுது. இப்போ நம்ம வந்து கிறிஸ்துவை குறித்து பேசுவதற்கு முன்பாய் இந்த உறவை குறித்து பேசணும். இந்த ஜீவன் சொல்கிறேன்ல, லைஃப், நித்திய ஜீவன் எல்லாருக்கும் தெரியுது. நான் நித்திய ஜீவனை தான் பேசுகிறேன், நான் வேறு மாதிரி சொல்கிறேன். நான் பிரிவுன்னு ஒரு விஷயத்தை சொல்லுவோம், அந்த செப்பரேஷன். ஆதாம் முதல் கனியை சாப்பிட்ட பொழுது, அந்த கனியை அவன் சாப்பிட்ட பொழுது நடந்த இன்சிடென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் நமக்கு புரியும். ஆதியாகமம் 2:16-17 நான் வாசிக்கிறது 17. சாத்தா வந்து என்ன பண்ணுறான், இங்கே வந்து தேவன் வர்றார், நீ சகல கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவேண்டார், நிச்சயமாக செத்துருவான்றார். அதான் அதோட அர்த்தம், சாகவே 2 தடவை சொன்னான்னா கன்ஃபார்மாக நீ இறந்துருவ, செத்து போயிடுவா அப்படின்றாரு. இங்கே இந்த மரணம் என்று சொல்லப்படுகிற இந்த பதத்தோடைய ஒரிஜினல் அர்த்தம் என்னன்னா பிரிவு தான். நம்ம பிரிவு தான் பேசுகிறோம். இன்றைக்கும் மரணம்னா பிரிவு தான். நான் இன்றைக்கி இங்கே மறிச்சிட்டேன் அப்படின்னா, நான் மறித்தவனே இந்த பூமியிலேருந்து நான் பிரிந்து போகிறேன், அவ்வளோதான். நான் வேறு இடத்துல இருக்கேன், இங்கே உங்கள்கிட்ட நான் பிரிஞ்சு போகிறேன், இதுதான் அப்படியே அர்த்தம். டெத்து வந்து செப்பரேஷன் சொல்லுவோம். வாழ்க்கையை பேசுகிறப்ப உறவு, ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம், லைஃப்னு சொல்கிறோம். இந்த 2 வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா பிசாசு அடுத்து வந்து என்ன சொல்கிறான், ஆதியாகமம் 3 வந்து சொல்கிறான், அப்பொழுது சர்ப்பம் 3:4 நான் வாசிக்கிறது, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவுதே, நிச்சயமாக சாக மாட்டான்டான். அவன் சொல்கிறது வந்து வேற ஒரு சாவு, அவன் நீட்டாக சொல்கிறான். தான் அடுத்து நீங்கள் இதை புசிக்கும் நாளே உங்கள் கண்கள் திறக்கப்படும். உண்மையா? கிறிஸ்தவர்கள் ஒத்துக்க மாட்டாங்க, நிச்சயமாக கண்ணு திறக்கப்படும். அப்புறம் நீங்கள் நன்மை தீமை இருந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள். இது பொய் பிரதர், நான் கிடையாது, உண்டுதும் உண்மை தான். நீங்கள் நன்மை தீமை இருந்து தேவர்கள் போல் இருப்பீங்கன்னு இந்த வசனம் அடுத்து எங்கே இருக்குது? ஆதியாகமம் 3:22 இருக்குது. 3:22 வாசிங்க. இதோ கர்த்தர் சொல்றார், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கனா நம்மில் ஒருவனை போல் ஆனான்றார், நம்ம போல் ஆயிட்டான் பண்ணுறாரு. அப்போ நன்மை தீமை அறிஞ்சு அவன் தேவனை போல் ஆயிடுவான்னு பிசாசு சொல்லி தூண்டி விட்டான். நீ தேவனை போல் ஆகணுமா, அந்த சாப்பிடு அப்படின்ற மாதிரி தூண்டி விட்டான். இவங்களும் சாப்பிட்டானுங்க. ஸோ இங்கே ஒரு விஷயம் நடக்குது, மனிதன் தேவனை விட்டு பிரிந்து போயிட்டான்னு போட்டிருக்கு. இதை தான் வேதம் சொல்லுது, இந்த செப்பரேஷன் நான் சொல்கிறேன். மனுஷன் வந்து தேவனுடைய வார்த்தை என்றைக்கு செவி கொடுக்காமல் தள்ளிட்டானோ அன்றைக்கு அவன் தேவனுடைய உறவிலிருந்து விழுந்து போயிட்டான்னு அர்த்தம். இது பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் கிடையாது, இந்த பழைய ஏற்பாடு கிடையாது நம்ம பார்க்குறது ஆதியாகமம்லாம். இது வந்து பழைய உடன்படிக்கை கிடையாது. பழைய உடன்படிக்கைன்றது மோசையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், பஸ்கா பலி அதுக்கப்புறம் வரதுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். இது முதலே சொல்கிறாரு, மனுஷன் தேவன் சொன்ன வார்த்தை அது என்ன செய்யணும் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. தேவன் சொன்னார்னா செய்யணுன்றதான் தேவன் எதிர்பார்த்தது குறைஞ்சபட்சம். இது சாப்பிட்டா நன்மை தீமை கண்ணு திறக்கப்படுமா அப்படின்னா, ஆமாம் கண்ணு திறக்கப்படும். அதை தான் பிசாசு சொல்கிறான், நீ வந்து சாப்பிட்டினா உனக்கு நன்மை தீமை தெரியும் தான் சொல்கிறான். இது உனக்கு ஏற்கனவே தெரியாதா? தேவன் தான் சொன்னார்ல, சாப்பிட்டா கண்ணு திறக்கப்படும், நீ வந்து சாகவே சாவேனார், நன்மை தீமை இருக்கிற நீ சாப்பிடாதான்ட்டார். நன்மை தீமை அறியக்கூடிய கணினே தான் சொல்கிறாரு. அப்புறம் நன்மை தீமை தெரிஞ்சுக்கொள்வான்னா அதோட அர்த்தம் அதான். அவன் அதை தெரிஞ்சுக்கொள்ள தான் சாப்பிட்றான், சாப்பிட்டு விழுந்து போயிட்டான். இங்கே என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகும் இப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ளே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்றதை நான் உங்களுக்குள்ளே டபுள் கோட்ஸில் காட்ட விரும்புகிறேன். ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டேன், ஆதாம்லேருந்து விழுந்த இடத்துலேருந்து நான் எங்கே வந்துட்டேன், தேவன் தூக்கி நிறுத்திட்டான்றேன். இப்போன்னா அவ்வளோ பேரும் பரிசுத்தமாக வசனத்தை அப்படியே இருக்க பிடிச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கமா என்ன? ஆனால் வாழணும்னு எதிர்பார்க்குற இந்த வேதம், அதுதான் தேவனுடைய திட்டம். ஆதாம் எங்கே விழுந்தான் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை புறந்தள்ளினான். அந்த வார்த்தையை விட இன்னொரு வார்த்தைக்கு செவி கொடுத்தான். இந்த வார்த்தைன்னு சொல்கிறத வந்து நீங்கள் விட்டுட்டீங்க, இந்த வேதத்தை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா ரொம்ப டேஞ்சர் கிறிஸ்தவ வாழ்க்கையில். அதாவது இங்கே ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். ஆதாம் இருந்தது உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் ஒத்துக்கிருவீங்க. ஆதாம் இருந்த இடத்துல ஜீவன் இருந்ததா, உறவு இருந்ததா, தேவனோட உண்மை தான், அது உங்களுக்கு தெரியும். மரணம் இருந்ததா அங்கே? இல்லை, இருந்தது. மரணம் இருந்தது, மரணம் செயல்படாமல் இருந்தது.
ஆதாம் எப்பொழுது அந்த கனியை சாப்பிட ஆரம்பித்தானோ மரணம் தன் செயல்பாட்டை தொடங்கியது. பவுல் ரோமர் 7 எழுதுகிறாரு, பாவம் பலன் கொண்டதுன்னு எழுதுகிறாரு. பாவம் இருக்குது, குழந்தையா பிறக்கிறப்பையும் பாவத்தில் தான் குழந்தைங்க பிறக்குது. ஆனால் ஒரு நாள் பாவம் பலன் கொள்ளுகிறது. ஆண்டவருக்கு பரலோகத்தில் ரோஸ் தேவைப்படுச்சு, அதனால் பிள்ளையை தூக்கிட்டான்றாங்க. கிடையாது, அப்போலாம் ஆண்டு எடுக்கலை. பிள்ளைகள் தன்னுடைய சொந்த முடிவில் என்றைக்கு தீர்மானம் செய்ய ஆரம்பிக்கிறார்களோ அன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையிலே பாவம் பலன் கொள்ள ஆரம்பிக்கிறது. அவர்கள் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த நாள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அது எப்போ ஆரம்பிக்கணும்? ஒரு பிள்ளைக்கு மாறும். ஒரு பிள்ளை 5 வயசில் செய்யுது, ஒரு பிள்ளை 3 வயசில் செய்யுது. நமக்கு அந்த டைம் நமக்கு தெரியாது. நம்ம நினைக்கிறோம் எல்லா பிள்ளையும் ஒன்று. அப்படி இல்லை. என்றைக்கு பிள்ளைகள் சொந்தமாக தீர்மானம் பண்ணி அந்த ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அவர்களுக்கு அன்றைக்கு ரட்சிப்பு, அன்றையிலேருந்து அவர்கள் ரட்சிக்கப்படுன்ற எண்ணத்தை நம்ம வாழ்க்கையில் விதைக்கணும். இது ரொம்ப அவசியம். இங்கே போட்டிருக்கு, மரணம் அங்கே தான் இருக்குது. தேவன் முதலே சொல்லிட்டு என்ன சொன்னார்? இதை புசிக்கும் நாளிலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டுடைய வார்த்தை டிக்ளேர் பண்ணிட்டார், இதை சாப்பிட்டினா செத்து போய்டுவான்ட்டார். நான் சாக மாட்டேன் அப்படின்னு போய் சாப்பிட்டா அன்னையிலேருந்து மரணம் தொடங்கிருச்சு. அந்த மரணம் எப்போது முடிவு வந்தது? 930 வருஷத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் வெளியரங்கமாக வந்தது. ஆனால் அடுத்த நொடி தேவன் திரும்பி வராரு. ஆதாமே நீ எங்கே இருக்கிறேன்றார். நான் நிர்வாணியாக இருக்குன்னு ஒளிஞ்சிருக்கேன் ஆண்டவரை. ஏன்? அவனால் அந்த உறவுக்குள்ளே போக முடியல, அந்த லைஃப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே தேவனுக்குள்ளே போக முடியல. ஸோ ரட்சிக்கப்பட்ட நம்மளை இங்கே பொசிஷன் பண்ணணும். இப்போ ஏன்னா நம்ம அங்கேருந்து தானே தூக்கணும். கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணார்? என்னை தூக்கி அங்கே வச்சிட்டாருன்றோம். இப்போ எங்கே இருக்கணும்? நம்ம இந்த இடத்துல நிற்கணும். இங்கே எப்படி நிற்கணும்னா தயவுசெய்து பார்த்துங்க. ஏன்னா நம்மலாம் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்லேன், நான் உங்களை மாத்திரம் சொல்லலை. இந்த நினைவு ஊரம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவர் சிலுவையிலே மறித்ததை நீங்கள் நினைவு கூறுறது சரி, நான் அதில் மாற்றுக்கிறது. எல்லாரும் ஏன்னா கட்டாயம் நினைவு கூற வச்சுருவாங்க. ஒரு பாட்டு பாடுவாங்க, கல்வாரி அன்பை. இன்னைக்கு கூட நம்ம பாடணும்ல, கல்வாரி அன்பைன்னு ஒரு பாட்டு பாடுறப்ப எல்லாம் அப்படியே கையில் ஒரு கையில் அப்பத்தையும் ஒரு கையில் அந்த குப்பியில் திராட்சசம் கொடுத்தப்போ கட்டாயம் யோசித்தாங்கண்ணா கிறிஸ்தனக்காய் மறித்தார். அந்த 5 நிமிஷமும் யோசிக்கலாம்னா கஷ்டம்தான் வச்சுங்களேன். யோசிச்சிருப்போம். என்ன நினைவு கூர்ந்ததுக்கப்புறம் உண்மையிலே நினைவு கூர்ந்தோம்னா என்ன பண்ணுவோம்? வார்த்தையை பிடித்திருப்போம். இந்த வார்த்தையின்படி வாழ ஆரம்பிச்சிருப்போம். இந்த வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. அதில் எல்லாமே வெற்றியாக இருக்குமா எனக்கு தெரியாது, எல்லாமே தோல்வியாக இருக்குமா எனக்கு தெரியாது, எல்லாத்துக்கும் பிசாசு எதிர்ப்பானா அது எனக்கு தெரியாது. ஆனால் வார்த்தையை பிடிக்கணும், வேதம் எதிர்பார்க்குது. வெளிப்படத்தில் ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, அவர்கள் தங்கள் தேவனுடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். பிசாசை ஜெயிக்கிறதுக்கு 2, ஒன்று தேவனுடைய ரத்தம், 2வது வசனத்தின்படியான ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை. இதுதான் வேதம் குறைஞ்சபட்சம் ஒரு விசுவாசத்தை எதிர்பார்க்குறது. வெளிப்படத்தில் நடந்ததை சொல்லலை, நம்மளை குறித்து சொல்லுது. பின்னாடி தேவன் அப்பயே சொல்லார், அவங்க ஜெயிச்சு வருவாங்கப்பான்றாரு. அப்போ நம்மளை பற்றி பரலோகத்துடைய எதிர்பார்ப்பு, இந்த கிறிஸ்து சிலுவையில் மறித்தலாம் நம்மளோட எதிர்பார்ப்பு. நான் பரலோகத்திலேருந்து நான் ஜெயித்தவனாய் வரணும். எங்கே ஜெயிக்க போகிறேன்? எப்படி ஜெயிக்க போகிறேன்? ஒவ்வொரு இடத்திலும் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க போகிறேன். நான் இதை ஆதாம் இங்கே தான் விட்டான். தயவுசெய்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, விழுந்த மனிதனை தூக்கி இங்கே நிறுத்திட்டார். இங்கே நிறுத்துகிறப்ப எப்படி ஆதாமே ஒரிஜினலாக உண்டாக்கணும் அந்த இடத்துக்கு கொண்டு வச்சிட்டார். இப்போ நான் நடக்க வேண்டிய பாதை கிறிஸ்து எப்படி பிதாவோடு நடந்தாரோ அப்படி ஒரு வாழ்க்கையை இந்த ஆதாம் மாதிரி நான் வாழாமல் நடக்கணும். இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு இந்த வேதத்திலேருந்து. இந்த ரத்தம் அதற்காக தான் சிந்தப்பட்டிருக்கிறது. இந்த ரத்தம் என்னை அந்த டைமில் என்ன பண்ணிடுறேன், விழுந்துட்டேன், சரிப்பா நீ விழுந்துட்டேன் ஏதோ ஒரு காரியத்தினால, உடனே போய் ஆண்டவரே ஒப்புரவா வரேன். அந்த பாவ பழக்கத்திலேருந்து வெளியே வரேன். நான் பாவ பழக்கத்திலேருந்து, சில பேருக்கு பழக்கமாயிடுச்சு. அது ஒரு என்னைக்கோ ஏதோ ஒரு நாள் செஞ்ச காரியம் இல்லை, இப்போ ஒரு பழக்கம், அது இல்லாமல் இருக்கவே முடியாத வாழ்க்கைக்கு வந்துட்டோம். அந்த இடத்துல வெளியே வரணும். அதுக்கு தான் அந்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஒப்பு கொடுத்து வெளியே வரதுக்கு தான் எதிர்பார்க்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மனுஷன் தேவனை போல் ஆயிட்டான்னு சொன்ன அதே இடத்துல வார்த்தை எங்கே மீறப்பட்டதோ அங்கே மரணம் பிரவேசித்தது. ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட பிறகு இஷ்டத்துக்கு வாழ வேண்டிங்கன்னா நீங்கள் தேவனோட கூட சரியான உறவில் இல்லையானால் உங்களுடைய நித்தியம் நிச்சயமாக பரலோகமாக இருக்காது. தெளிவாக வச்சுங்க. ஏன்னா வேதம் தான் சொல்லு. ஏன்னா நான் ஆதாம் வாழ்க்கையை பேசலை, நான் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற வாழ்க்கையை பேசி கொண்டு இருக்கிறேன். ஆதாம் வாழ்க்கையை முடிவு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம அப்படி இருப்போம்னா அந்த ரத்தத்துக்கு நம்ம மரியாதையை கொடுக்கலான்னு அர்த்தம். அடுத்து அவன் சாப்பிட்டோன்னே அந்த ஒரு மரணம் அவன் வாழ்க்கையில் ஆளுகை செய்தது. ஒருவேளை அவன் சாப்பிடாமே இருந்திருந்தானா அவன் ஜீவனோடு இருந்திருப்பான். ஜீவனா தேவனோட கூட உறவில் இருந்திருப்பான். அதை தான் நம்ம வேதம் நமக்கு சொல்லுது. அதுக்கடுத்து தேவன் நிறைய இடங்கள் இந்த பைபிளில் சொல்ல. உபாகமம் நான் வாசிக்க வேண்டாம். உபாகமம் 30:15 பார்த்தீங்கன்னா, ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், நீ வாழ்ந்து பிழைத்திருக்கணும்னா ஜீவனை தெரிந்திடுன்றார்.
அவர் சொல்றார். அடுத்து வந்து வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குடைய ஜெபம் அருவருப்பானதுன்றார். நீதிமொழிகள் 28:9. இதெல்லாம் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சுன்னா ஒன்று இருக்கும். எனக்கு இந்த பைபிளில் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம். இன்னொன்று கூட நம்ம பொதுவாக உபாம் 38 நம்ம அதிகமாக சொல்லுவோம்ல, நம்ம அறிக்கை பண்ணுவோம். முதல் 15 வசனம் பார்த்தீங்கன்னா பட்டையை கலப்போம். நான் வாளாக மாட்டேன், கீழாக மாட்டேன், மேலாக மாட்டேன் எல்லாம் சொல்லுவோம். முதல் வசனம் போய் பாருங்கள், அதில் என்ன போட்டிருக்கு? பலிக்கும்னு போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு அந்த வசனம்? இன்று நான் உனக்கு விதிக்கிற, உபாகம் 28:1 நான் வாசிக்கிறது. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உண்மையாய் செவி கொடுப்பாயானால் என்ன பண்ணோம்? ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து 2வது வசனத்தில் போட்டிருக்கு, பலிக்கும்னு போட்டிருக்கு. இதுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லைங்க, ஜெபிக்க கூட தேவையில்லை. அப்படி தான் வேதம் சொல்லுது. பலிக்கும். ஆண்டு சொல்லிட்டார், நீ இப்படிலாம் இருந்தீங்கன்னா அது உன் மேலே வந்து பலிக்கும். யாரும் நிறுத்தக்கூட முடியாது, யாரையும் தடுக்க கூட முடியாது. அவன் அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், என்னைய பற்றி அங்கே பேசிட்டான், அதனால ப்ரொமோஷன் போச்சு, ஒன்றுமே கிடையாது. வேதம் சொல்ல அவருடைய வார்த்தையின்படி செய்ய கவனமாக இருந்து அந்த வார்த்தையை காதில் கேட்டு, யோசுவாவே நீ கவலைப்படாத, இந்த வார்த்தையை பிடி, இரவும் பகலும் தியானி, இதை செய்ய கவனமாக இருந்தால் நல் வெற்றி உன்னை பின்தொடரும்னாரு. சக்ஸஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டின்றார். ஸோ இது எல்லாமே வந்து பலிக்கக்கூடிய விஷயம். நம்ம என்னென்னா பலிக்கிறதுக்கு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். வேதம் பலிக்கிறதுக்கு ஜெபிக்க சொல்லலை. இந்த ரத்தத்துடைய மேன்மை, இது பழைய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை வந்திருக்கு. புதிய ஏற்பாட்டில் யோசிச்சு பாருங்கள், நம்மளாம் பக்கத்தில் போக முடியுமா சொல்லுங்கள்? வார்த்தை பலிக்கும். சாகவே சாவாயினார், அவன் மீறிட்டான், பலிக்க ஆரம்பிச்சிச்சு, அவ்வளோதான். அவன் ஒன்றும் செய்யலை. அதுக்கு அவன் போய் ஆண்டவரே கிடையாது, நீ உபவாசம் பண்ணி 1000 ஜெபம் பண்ணாலும் பலிக்க வேண்டியது தடுக்கவே முடியாது. ஏன்னா இங்கே வந்து கரெக்ட் பண்ண வேண்டியது வாழ்க்கை, சரி பண்ண வேண்டியது வாழ்க்கை. ஏன் வாழ்க்கையில் மாத்திரம் மாற்றத்தை காணாம்னா அதுக்கு காரணம் தேவன் கிடையாது. தேவன் ஏதோ என்னைய மாத்திரம் தனியாக அப்படியே ஒரு இதில் போட்டு என்னை வறுக்கிறாருன்னா அப்படிலாம் வறுக்க மாட்டார். புரிஞ்சுக்கணும். நம்ம அதை தான் நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம். ஏன் வாழ்க்கை மாத்திரம் சில பேருக்கு எப்போயுமே கம்பேரிசன், அவர் இவர் அப்படின்னு. அது சொல்ல வேதம் சொல்லுகிறது பலிக்கக்கூடிய விஷயம். இது சாகவே சாவான்றது அப்படி தான் பலிச்சது. அடுத்து தேவனுடைய வார்த்தை மீறப்படுகிற அந்த நொடியில் தானே நாம் தேவனுடைய உறவை விட்டு கீழே விழுந்து போயிட்டோம்ன்றதை மறந்துடாங்க. இப்போவும் அதே தான். ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆதாமுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம் கிறிஸ்துடைய ரத்தத்தினால. இப்போவும் அதே தான். இப்போவும் நம்ம வந்து அப்போ இல்லைப்பா அந்த ரத்தம் இருக்குது, உண்மை தான். ரத்தம் யாருக்கு இருக்குன்னா திரும்ப திரும்ப செஞ்சு நிற்கிறவங்களுக்கு கிடையாது. எதை வேணாலும் பண்ணிக்கலாம், ஆண்டு ரத்தம் இருக்குன்னு வரவங்களுக்கு கிடையாது. இந்த ரத்தம் அப்பயும் உங்களை மன்னிக்கும். உண்மையான மனம் திரும்பத்தோடு வரப்போ இந்த ரத்தம் உங்களை கழுவி சுற்றி இருக்கிற ஆயத்தமாக தான் இருக்குது. ஆனால் அந்த வாழ்க்கை முறையை மாற்றணும். அதுக்கு தான் கிறிஸ்து மரித்தார். இதே வாழ்க்கையை தொடருக்கு கிறிஸ்து மரிக்கலை. அடுத்து ஆதாம் பாவம் செய்த போது பாவம் இல்லாத மனிதனாக இருந்தான். எப்பொழுது வார்த்தையை புறந்தள்ளினானோ அன்றைக்கு அவனுடைய பேர் வந்து பாவின்னு வந்துடுச்சு அந்த வார்த்தையினால். அடுத்து வேதம் சொல்லுது ரோமர் 5:14 மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. வசந்த தயவுசெய்து போய் சரியாக போயிடுங்க. 5:14 பாவம் செய்தவர்களை ஆண்டு கொண்டு எழுதலை. அப்படின்னு மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அதனால தான் ஏன் ரத்தத்தையோ உங்கள் ரத்தத்தையோ உங்கள் பிள்ளைகளுக்காகவோ யாருக்கோ நம்மளால் சிந்த முடியாது. ஏன்னா பாவம் ஆண்டு கொண்டு இருக்கிற ஒரு மனுஷனை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இங்கே தான் ஒரு சரீரத்தை தேவன் ஆயத்தம் பண்ணுறாரு. ஸோ இங்கே தேவன் ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணுறாரு. அது எப்படி இருக்குது பாருங்கள். காலம் நிறைவேறின போது கலாத்தியர் 4:5 சொல்லுது, புதிய உடன்படிக்கையில் தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். கலாத்தியர் 4:5 ஒரு குறிப்பிட்ட காலம் வந்திருக்கு, அந்த காலத்தில் தேவன் அனுப்புகிறார். அந்த காலத்தை குறிச்செல்லாம் நம்ம பெருசாக இப்போ யோசிக்க தேவையில்லை. அது இன்னொரு வாய்ப்பு இருந்தால் நம்ம சிந்திக்கலாம் அதை பறித்து. எபிரேயர் 10:4 சொல்லுது, காலை வெள்ளாட்டுக்கடா இவளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியும் காணிக்கையும் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினார். இங்கே கவனிக்கணும். இங்கே நிறைய பேர் கேட்குறது இந்த கேள்வியெலாம், ஏன்னா நாங்களாம் கேட்டிருக்கோம், நாங்களும் கேட்டவங்கள்ட்ட கேட்டிருக்கோம். அதே நாங்கள் இவருக்கு மாத்திரம் எப்படிங்க ரத்தம் வந்துச்சு? யார்? கிறிஸ்து வந்து கன்னி மரியாள் வயிற்றில் ஒரு பிறந்தனால அவர் பரிசுத்தமானவர் நம்ம சொன்னோம்னா நமக்கு வரக்கூடிய கேள்வி அடுத்து, அவருக்கு அப்புறம் எப்படி ரத்தம் வந்துச்சு? அது எப்படி ரத்தம் வரும்? மனுஷன் வந்து அந்த ரத்தம் இது இல்லையா, தவறு இல்லையா அப்படிலாம் கேட்குறாங்க. அவருக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் ஆதாம் உண்டாக்குன போது எப்படி உண்டாக்குனாரு? மண். அவனுக்கு மாத்திரம் எப்படி ரத்தம் வந்துச்சு? இந்த கேள்விக்கு யாருக்கும் பதில் தெரியாது. ஆதாமை உண்டாக்கும் பொழுது மண்ணிலேருந்து உண்டாக்குனார், அவனுக்கும் ரத்தம் வந்தது. தேவன் அவனை உருவாக்கும் பொழுது மண்ணிலேருந்து எடுத்து அவனை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உண்டாக்கினார். அதே மாதிரி தான் கிறிஸ்துடைய பிறப்பும் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் கிறிஸ்தவர்கள். அடுத்து 2 பேருக்கும் தகப்பன் கிடையாது, ஆதாமுக்கும் கிடையாது,
இயேசு கிறிஸ்துவும் கிடையாது. அவர் தேவனால் சிருஷ்டிப்பு, இது பரிசுத்தாவினால் வார்த்தையினால் உண்டான ஒரு கருன்னு வேதம் சொல்லுது. அடுத்து 2 பேருக்கும் ரத்தம் இருக்கிறது. இது நீங்கள் இங்கே கேள்வி கேட்டீங்கன்னா அங்கே போய் முதல் கேள்வி கேட்கணும், மனுஷனுக்கு எப்படி ரத்தம் வந்துச்சுன்னு. அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் கண்டுபிடிச்சுன்னா இங்கிட்டு வாங்க, அப்புறம் இதை பற்றி பேசுவோம். ஏன்னா அதுக்கே நமக்கு பதில் தெரியாது, ரத்தம் எப்படி வந்துச்சுன்னு. இதுக்கு அதாவது ஒரு குரூப் சொல்லுது, இதெல்லாம் உங்கள் சம்மந்தம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், சொல்கிறேன் நான். அதாவது கிங்ஸ் பிளட் அப்படின்றாங்க, அதாவது ராஜாக்களுக்குரிய ரத்தம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. நமக்கு அதெல்லாம் அவசியம்லாம் நான் நினைக்கிறேன். நம்ம அடுத்த டாபிக் போவோம். அடுத்து முதலாவது ஆதாம் பாவத்தோடு பிறக்கலை, பாவம் இல்லாமல் பிறந்து அவன் பாவத்தாலே கரைப்பட்டு கொண்டான். 2வது அல்லது கடைசி ஆதாம் பிறந்ததிலிருந்து பரிசுத்தமாகவே வாழ்ந்து தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டு கரைவிடாமல் வாழ்ந்தார். இது எப்படி தெரியும் எனக்கு? இவர் எனக்காக மரிச்சான்னு எதை வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன்னா, ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு தெரியும். ஏன்னா அவர் உயிரோடு எழும்பலைன்னா இவரும் அவங்கள மாதிரி லிஸ்ட்டில் வந்து ஒரு ஆளாக இருந்திருப்பார். அவர் உயிரோடு எழுந்தனால தான் தெரியுது இவர் பாவம் இல்லாமல் வாழ்ந்தார்னு சொல்லிட்டு. அது வரையே தெரியும். 3 நாள் வெயிட் பண்ணியிருக்கணும். 3 நாள் வெயிட் பண்ண பிறகு கல்லறை சிதறடிக்கப்பட்டு ஒரு புதிய ஜீவனோடு ஒருத்தர் எழுஞ்சி வெளிவராரு. அவர் ஏன் வந்தான்னா, மரணம் அவரை ஆண்டு கொள்ள முடியவில்லை, மரணத்தால் பிடிக்க முடியல அவரை. ஏன்? அவருடைய உறவு தேவனோட சரியாக இருக்குது. இது என்னை குறித்து சொல்லுது, நான் அவரை குறித்து மாத்திரம் சொல்லலை. கிறிஸ்துக்களை மறிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், என்னை குறித்து தான் சொல்லுது. நான் அவர்களை மறிச்சிட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எழும்ப போகிறேன். மரணம் என்னை பிடிச்சி வைக்க முடியாது. மேக்ஸிமம் 3 நாள், 3.25 நாள் அப்படி வச்சுக்கலாம், 3.5 நாள் கூட வச்சுக்கலாம். வந்துட்டார் வெளியே. அதுதான் என்னுடைய அழைப்பு, அதுதான் உங்களுடைய அழைப்பு தான், விசுவாசத்துடைய அழைப்பு அதுதான். மரணம் அவரை ஆண்டு கொள்ள முடியாது. 2 பேருக்கும் ஆளுகை கொடுக்கப்பட்டது, 2 பேருக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது, 2 பேருக்கும் தேவ தயவு இருந்தது, 2 பேருக்கும் தேவனுடைய ஒத்தாசை இருந்தது, பாதுகாப்பு இருந்தது. ஆனால் முதலாம் ஆதாம் எல்லாத்தையும் இழந்து போனார், கடைசி ஆதாம் எல்லாத்தையும் சரி பண்ணார். ஸோ நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க அவர் பாவமில்லாமல் தரிசனமானார், நமக்காக வந்தார். அவரிடத்தில் பாவம் இல்லவே இல்லை, வேதம் அப்படி தான் சொல்லுது. அது இல்லைன்றது எனக்கு இப்போ நான் வந்துட்டேன், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் பார்க்குறேன், நான் இயேசு தெரிந்து கொண்டேன், நான் அவரை பலாவலம் அனுபவிக்கிறேன், நல்லா தெரியுது. அவர் நிச்சயமாக வந்து உயிரோடு எழுந்துட்டார். அவர் கல்லறை காலியாக இருக்கிறனால அவர் வந்து கடவுள் ஆகிட்டார் நீங்கள் நினச்சிக்காதீங்க. நீங்கள் நிறைய பேர் எதுனா இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்துட்டாருன்னா எதுக்கு அதை சொல்கிறேன்னா, அவர் கடவுள் தெரியுங்களா அப்படின்னா, அவர் கடவுள்னால கிடையாது. இங்கே பிரச்சனைனா அவர் கடவுளாக்கி வச்சுருக்கோம் நம்ம. அவர் கடவுள் தான், நான் இல்லைன்னு சொல்ல, தேவன் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவர் உயிரோடு எழாவிட்டால் நான் என்னுடைய விசுவாசம் வீண். அவர் உயிரோடு எழுந்தனால தான் நான் பரலோகத்துக்கு போக முடியுன்ற ஒரு பாதையை உண்டாக்கி வச்சிருக்கிறார். ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா இருக்குது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகில் வந்தார். அடுத்து ஒரு வாசனம் நம்ம முடிப்போம். எபிரேயர் 2:14-15. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். கிறிஸ்து வந்து எனக்காக மரித்தார். இந்த அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு பொசசிவ்னஸ் இருக்கணும் நமக்கு. எனக்காக கிறிஸ்து மரித்தார், நான் கிறிஸ்துடைய பிள்ளை, தேவனுக்குரிய வாழ்க்கை வாழும் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப அந்த ஒரு எப்படி சொல்ல, அந்த ரைட்ஸ் எனக்கு தான் சொந்தம், அந்த ஒரு எண்ணத்தோடு வாழணும். அப்படி வாழ்ந்தால் தான் கிறிஸ்துவெலாம் வாழ முடியும். இதில் இந்த உடன்படிக்கை இப்போ சிலுவையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சிலுவையை குறித்து பார்க்கணுன்னா நம்ம பொதுவாக எங்கேருந்து ஆரம்பிப்போம்னா, சிலுவை பாடுகள் கஷ்டம் அப்படின்னு சொன்னால் எங்கேருந்து ஆரம்பிப்போம்? சிலுவை இயேசு கிறிஸ்துப்பட்ட பாடுகள் அங்கேருந்து ஆரம்பிப்போம். ஆனால் ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து ரத்தம் அங்கே சிந்தப்படலை. சிந்தப்பட்ட இடம் கெத்செமனே. அவர் ரத்தம் வந்து வேர்வையின் பெருந்துளிகள் வந்து ரத்தமாய் விழுந்தது. அதுதான் ஃபஸ்ட் இடங்க. ஸோ நம்ம சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் எங்கெல்லாம் சிலுவைன்றது கடைசி, அதற்கு முன்பாய் அவர் எங்கெல்லாம் அவர் அடிக்கப்பட்டான்ற நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. முதலிடம் கெத்செமனேயில் வேதம் சொல்லுகிறது ஒரு பெரும் வேதனைக்குள்ளாய் ஆனார்னு போட்டிருக்கு, அவர் பெருந்துளியில் இருந்துன்னு போட்டிருக்கு. இது வந்து அறிவியல் பூர்வமாக சரியாக நான் போய் பார்த்தேன் நான். ஏன்னா இது அறிவியலில் இது கரெக்டானு பார்த்தா அப்படி ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தீவிர ஒரு மன அழுத்தத்தினாலும் ஒரு பயத்தினாலும் மரணத்தை குறித்து ஒரு பயம் வர்றப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குன்னு போட்டிருக்காங்க. அவங்க ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கிறாங்க, முகம் மற்றும் நெற்றியில் பொதுவான சில இடங்களில் வந்து இந்த மாதிரி வரும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஹிமாட்டிரோசிஸ் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு. ஸோ நான் அதை போய் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப, ஏன்னா பைபிள் எதுவும் எழுதியிருக்குப்பா அப்படி இருக்கும் போல அப்படின்னு நான் நினைக்கல. நான் போய் செக் பண்ணேன், உண்மைதான் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. முதலாவது அவர் ரத்தம் சிந்தின இடம் அந்த இடம் தான். அங்கே அவருடைய ஆத்மா மிகவும் வியாகுலப்பட்டதுன்னு எழுதியிருக்கு. யாருக்காக? நமக்காக. அதாவது அவர் எப்படி வேதம் சொல்லுன்னா, ஆண்டவரே இந்த பாத்திரம் விட்டு நீங்கள் கூடுமானால் எடுத்துங்க, ஆனால் ஏன் சித்தத்தின் படியில் உங்கள் சித்தம்ன்றார். அப்போ அவர் வந்து பிதாவை விட்டு பிரியக்கூடிய ஒரு இதே நம்ம இப்படி யோசிச்சோம்னா நமக்கு புரியாது. பரபாஸ்னு ஒருத்தன் இருக்கான் தெரியுமா?
பரபாஸ் இன்னைக்கு உயிரோடு இருந்தானா அவனை கூப்பிட்டாப்பா, பரபாஸ் இங்கே வா, நீ வந்து சிலுவையில் அறையப்பட்டதுலேருந்து நீ தப்பிச்சிட்டிய, நீ எப்படி நினைக்கிறேன்னு ஒரு இன்டர்வியூ பண்ணி பாருங்கள். பரபாஸ் சொல்லுவாப்பில். ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் சிலுவை மரணம் எவ்வளோ கொடுமையானதுன்னு சொல்லிட்டு, எப்படிலாம் அந்த சிலுவையில் ஏற்றுவாங்க. அன்றைக்கி அவன் கண் எதிரே அவன் எஸ்கேப் ஆனான். தேவன் பார்த்து கொண்டு இருக்கிற அவன் எஸ்கேப் ஆனான். அவன் தான் முதல் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஆக்சுவலாக பார்த்தா ஃபஸ்ட்டு உலகத்தின் பாரு சிலுவையிலேருந்து தப்பிச்ச ஒரு ஆள், மீட்பின் திட்டத்தில் தப்பிச்ச ஒரு ஆள் அவர் தான், பரபாஸ் தான். யோசிச்சு பாருங்களேன். அவரை வந்து மரணம் வந்து, ஏன்னா பல ஆண்டுகளாய் சிலுவையில் அடித்து தொங்க வர்றது அந்த எல்லாரும் பார்த்துருக்குறாங்க. ரோம சாம்ராஜ்யத்தில் ரொம்ப தெளிவாக வெட்ட வழியில் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எப்படி அடிப்பாங்க, அதில் என்னென்ன இருக்கும், எதுக்காக அடிக்கிறாங்க, அந்த ரோமர்கள் வந்து எப்படி இந்த ஜனங்களை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. அப்போ அந்த அந்த பயம் மரணத்துக்குள்ளாய் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நான் இந்த மெசேஜ் எடுக்கிறப்ப யோசிச்சு பார்த்தேன். ஒரு ஆடை கொண்டு வந்தாங்க, பழைய ஏற்பாட்டு முறையில் வெளியே வச்சாங்க, ஆலயத்துக்கு வெளியே வெட்டினாங்க, ரத்தத்தை சினாங்க, உள்ளே கொண்டு போய் தெளிச்சுட்டு போயிட்டாங்க. மிஞ்சி போனால் ஒரு மணி நேரம், ஒரு 2 மணி நேரம். ஆட்டுக்கும் கரெக்டாக ஒரே வெட்டு போயிடுச்சு, ஆடு போயிடுச்சு, முடிஞ்சு கதை முடிஞ்சு. ஆட்டுக்கு அந்த ரத்தம் சிந்தப்படிச்சு தெளித்தோம், சடங்காக முடிஞ்சிச்சு. ஆனால் கிறிஸ்துவை அடித்து தொங்க விட்டு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் வந்து அவர் படாத பாடுபடுத்தி, ஃபைனலாக முன்னாடி இருந்து பாடுபடுத்திருக்காங்க, ஆனால் படாத பாடுபடுத்தி. அன்றைக்கி நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிக்கணும். பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் கூடுகிற கூட்டம் லட்சக்கணக்கில் இருக்கும். பஸ்கா வந்து அந்த அந்த சாலமனுடைய ஆலயத்தில் தான் பலி செலுத்த வருவாங்க. அவ்வளோ பேரும் வர்றப்போ எங்கே உலகத்தில் இருந்தாலும் அந்த பஸ்காக வந்தாகணும் அவங்க. அப்போ லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடுகிற இடத்துல கிறிஸ்து அடித்து தொங்க விடுறாரு. எல்லாம் அங்கே வந்து பார்க்குறாங்க. யோசிச்சோம், ஃபைனல் டிஸ்பிளே அது. உனக்காக நான் மறிக்கிறேன்னு சொல்லுது. ஒரு ஆட்டை வீட்டுக்குள்ளே அடித்து தூக்கி ரத்தத்தை அப்படி சிந்தி தெளிக்கிற விஷயம் கிடையாது. அவரை படாத படுத்தும் பொழுது அவரை சுற்றி நின்று பார்த்த ஜனங்கள் 1000 கிடையாது, லட்சங்கள் இருந்து. ஏன்னா அவ்வளோ கூட்டம் கூடுமா சரித்திரம் சொல்லுகிறது. ஏன்னா அன்றைக்கி தான் வருவாங்களா அவ்வளோ பேரும் அந்த ஆலயத்தில் பலி கொடுக்கும்படி. அதில் ஒன்று இருக்குது, கூட்டம் கூட்டமாக வந்து ஆடுகளை பலி செலுத்தும் போது யார் ஆடுதுன்னு தெரியாது. கழுத்தில் ஒரு டேக்கு கட்டுவாங்க, ஆட்டுக்கு செம்பு தகடு வச்சு டேக் கட்டுவாங்க. இயேசு கிறிஸ்து அடித்து தொங்க விட்ட பொழுது பிளாத்து ஒரு டேக் அடித்தான் மேலே, இவர் யூதருடைய ராஜான்னு. அது வந்து ஒரு சிலர் இப்படி சொல்கிறாங்க. எனக்கு எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஏன்னா எனக்கு ஹீப்ரும் தெரியாது, லத்தீனும் தெரியாது, கிரேக்கமும் தெரியாது. அது சொல்கிறாங்க. அதாவது INRன்னு போட்டு இந்த ரோமன் கேத்தலிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து ரீட் பண்ணக்கூடிய விதத்துக்கும் ஹீப்ரூவில் ரீட் பண்ணுற விதத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட்டு. அவர் சொல்கிறாங்க இது உங்களுக்கான பஸ்கான் அடிச்சு விட்டான்றாங்க அவங்க. அதை ஸோ எனக்கு தெரியல எந்தளவுக்கு அது கரெக்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டேக் வந்து ஏன் வச்சாங்கன்னா இவர் யார் என்பதை அடையாளப்படுத்தும்படி. அதே சமயம் ஒவ்வொரு குடும்பத்திலும் தன் குடும்பத்திற்காக ஒரு பஸ்கா ஆட்டுக்கூடிய கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க. அவ்வளோ பேரும் தான் குடும்பத்துக்குன்னு ஒரு ஆடு நிறுத்திருக்கிறாங்க. உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற ஆட்டுக்குட்டின் பிதா ஒரு ஆட்டை நிறுத்திருக்கிறார். சிலுவையில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறார். டிஸ்பிளேனா ஜஸ்ட்டு வச்சுட்டு அப்படி எடுக்கலை, அவர் மரிக்கும் வரை தொங்க விட்டுருந்தார். உலகம் பார்த்தது. ஏன் இவ்வளோ கொடூரமாக அடிக்கிறாங்க, யாருக்கும் அது நடக்கலை, நடந்துச்சான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவருக்கு நடந்ததாலே அந்த பலாபலன் அதிகம். இவர் அதற்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் அந்த மரண பயத்தினாலே அவர் வந்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்கள் உடனே நீங்கள் பண்ணுங்க ஆண்டவரேன். அவர் வியாகுலப்படுறாரு. இதைத்தான் வேதம் சொல்லுது, மரணத்தின் அதிகாரியான பிசாசு நம்ம ஈஸியாக படிச்சுட்டு போகிறோம், தனது மரணத்தில் ஜெயித்தார்னு. அதுக்கு முந்தின வசனம் இருக்குது பாருங்கள், அதான் வாசித்தேன். எபிரேயர் நம்ம வாசித்தமே, பிள்ளைகள் மாம்சத்தின் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க. ஏன் மரண பயத்தினாலே, மரணம் வருதுன்னா ஒரு பயம். ஐயோ ஒரு 50 வயசு நெருங்கிறப்ப அந்த பயம் வந்துடுது, யாராவது என்ன இருக்கும் அப்படின்ட்டு. அந்த பயம் வரும் பொழுது ஒரு 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 நம்ம வந்து எப்படி யோசிக்கிறோன்னா, நம்ம பிள்ளைங்க குடும்பம் என்ன செட்டில் பண்ணியிருக்கோம், என்ன கடன் வச்சுருக்கோம், இதுதான் நம்மள்ட்ட யோசிக்கிறோம். நித்தியத்தில் என்ன செய்வோன்னு யாரும் யோசிக்கணும். பொதுவாக பார்த்திங்கன்னா இங்கேருந்து எப்படி கிளம்ப போகிறன்ற யோசனை நமக்கு வருது. ஆனால் நித்தியத்துக்கு எங்கே போக போகிறன்ற யோசனை இருக்கணும். தயவுசெய்து மரண பயம்னா அதுதான் மரண பயமாக இருந்திருக்கணும். நமக்கு இவங்களால விட்டுட்டு போகிறோமேன்ற பயம்தான். இவங்க விட்டுட்டு போனால் அடுத்த நாள் 3 நாள் 4 நாள் 1 வாரம் அப்புறம் அவ்வளோ லைஃப் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த உலகத்தில் பழகிடுவாங்க. ஆனால் நீங்கள் விட்டுட்டு கிளம்புனா அடுத்த நிமிஷம் எங்கே போவீங்கன்றதை தீர்மானம் பண்ணிங்க இங்கேயே. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ தேவன் இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய ஆத்மா மிகவும் வியாகுலப்படுறது எதுக்காக? அந்த மரண பயத்தினாலே. இதைத்தான் எபிரேயர் சொல்றார், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தின கஷ்டங்களை விடுதலை ஆக்கும்படி தேவன் சிலுவைக்கு வர்றார். அதுக்காக அவர் ஜெபிக்கிறப்ப அந்த 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 பெயினை வந்து அவர் வெளியே வருது அவருக்கு. அந்த மாதிரி இதை தான் வேதம் சொல்லுது. முதலாவது ரத்தம் சிந்தப்பட்ட மடம் கெத்சமனே தோட்டம்.